சார் வணக்கம் சார். வணக்கம். இந்த சனி வக்கர பயிற்சியோட தாக்கத்தால ராசிகளுக்கு எப்பேற்பட்ட பலன்கள், பாதிப்புகள்லாம் இருக்க போகுது? நவகிரகத்துல பொதுவாவே நவகிரகங்கள் அத்தனையுமே முன்னோக்கி நகரும். ராகுகேது மட்டும்தான் பின்னோக்கி நகரக்கூடிய தன்மை கொண்டதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இயற்கையில ராஜ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா கிரகங்களும் வக்ரம் பின்னோக்கி வர்றதா இருந்தாலும், இந்த ராஜ கிரகங்களுடைய வக்ரம் என்பது ஒரு பெரிய தாக்கங்களை எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்தும். அதுல முக்கியமா குருவினுடைய வக்கரமோ, சனியோட வக்கரமோ, ஏன்னா லாங் டேர்மா ஒரு இடத்துல அவங்க இருக்கிறதுனால, அதோட டியூரேஷன் பெருசா இருக்கிறதுனால, அத பத்தி நம்ம நிறைய பேசுவத கேள்விப்பட்டிருப்போம். அந்த அடிப்படையில சனி பகவான் வக்கரம் அடைகிறார். வக்கரம் அப்படின்றது ஒண்ணும் இல்ல. இயல்பா நகர்ந்து போற கிரகம் திருப்ப ரிவர்ஸ்ல வர்றது. இந்த வாட்டி உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பாத அடிப்படையில தான் சனி பகவான் வக்கரம் அடைகிறார். மீன ராசியிலே தான் சஞ்சரிக்க போகிறார். இது கிட்டத்தட்ட 139 நாட்கள் சனி பகவான் பல மாற்றங்களை, பல அதிசயங்கள எல்லாருக்குமே செய்யறதுக்கு காத்திருக்காரு. சரி, அடுத்து இந்த 12 ராசிக்கான இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துடலாம். சார், மேஷ ராசிக்கு சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுது? மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் 7.5 சனி தொடங்கி இப்போ நடந்துட்டு இருக்குது அவங்களுடைய ஜாதகப்படி. 7.5 சனின்றது உண்மையை சொல்லணும்னா கொஞ்சம் கஷ்டமானது தான், சிரமத்தை கொடுக்கும், தேவையில்லாத அலைச்சல், மன அழுத்தத்தெல்லாம் ஏற்படுத்தும். இந்த சனியினுடைய தாக்கம் 7.5 சனி இப்போ கண்டிப்பாக சனி வக்கரத்தில் பின்னோக்கி போகும்போது குறையக்கூடிய வாய்ப்புகளை மேஷத்துக்கு கொடுக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு மன நிம்மதியும் மன நிறைவையும் ஒரு மன தெளிவையும் ஏற்படுத்தும். இந்த 5 மாசமாவே ஏதாவது ஒரு குழப்பம், சரியான முடிவெடுக்க முடியாத தன்மை, சில விஷயத்தை ஆரம்பிச்சுட்டு பெண்டிங்ல நிறுத்தியிருப்பாங்க. அந்த விஷயங்கள்லாம் இனிமேல் தூசி தட்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். பல மேஷராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் விலகும், பண விஷயத்துல இருந்து வந்த கஷ்டங்கள் தீரும். படிக்கிற மாணவர்களுக்கு கண்டிப்பாக அவங்க நினைக்கிற விஷயங்களில் ஒரு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. பொருளாதார ரீதியாக இருந்து வந்த மந்தத்தன்மை எல்லாம் சரியாகும். கடன் நெருக்கடி எதாவது இருந்துச்சுன்னா அந்த சனி வக்கரத்தில் தீந்துடும். நோய் நொடியோட வாழ்ந்துட்டு இருக்கிற மேஷராசிக்கு மருத்துவ உதவிகள் கிடைக்கும். சில பேர்லாம் நேற்றுக்கு எனக்கு டெஸ்ட் எடுக்கும் பொழுது இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னு திரும்ப இன்னைக்கு போய் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்கன்னா பக்காவாக இருக்குது ரிசல்ட்ஸ் அப்படின்னு மந்திரம் இல்லை. எஸ், அந்த மாதிரியா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ரொம்ப முக்கியமாக அந்த பூர்வீகத்தில் போய் உட்கார முடியல சார், சொந்த ஊருக்கு போக முடியல, சொந்த நாட்டுக்கு போக முடியல, சொந்தமாக ஒரு தொழில் தொடங்க முடியல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இந்த சனி வக்கர காலம் ஒரு மிகப்பெரிய பொற்காலமாக இருக்கும். தந்தை வழி உறவுகள் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். சனி 10க்கு 11ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால வேலை, பணம், தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த அழுத்தங்களும் நெருக்கடிகளும் தீரும். ஸோ ஒட்டுமொத்தத்தில் இந்த சனி வக்கர பெயர்ச்சி மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான காலம்னே நம்ம சொல்லலாம். 7.5 சனியினுடைய தாக்கம் அவர்களுக்கு நிச்சயமாக குறையும். சரி, மேஷ ராசிக்கு இந்த சனி வக்கர பயிற்சியில் வேலை எப்படி இருக்கும்? வேலை சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மேஷத்துக்கு இந்த வக்கர பெயர்ச்சி காலம், அதாவது வரக்கூடிய நவம்பர் 30ஆம் தேதிக்குள்ள அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிரான்ஸ்ஃபர் அல்லது ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதில் வேலை இழந்த மேஷராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக திரும்ப ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கிறது. சரி, சுப செலவுன்னு நீங்கள் இப்போ இருக்க காலகட்டத்தில் கோல்டு ஏறுது இறங்குது, இப்போ கோல்டு இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க. அதுக்கு என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? தாராளமாக தங்கத்தில் முதலீடு பண்ணலாம். தங்கம் என்றைக்குமே தரம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் சின்னது ஏதாவது ஒரு காசு இருந்தாலும் கூட ஒரு சேவிங்ஸ் வச்சுக்கிட்டு 1 கிராமோ 2 கிராமோ 1 பவுனோ 2 பவுனோ ஏதாவது ஒரு நகை எடுத்து வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. மண்ணுலேயும் இவங்க அசட் எதாக இருந்துச்சுன்னாலும் சொத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏதாவது வீடு வாங்குறதோ, வீடு கட்டுறதோ, நிலம் வாங்குறதோ, அல்லது ஏதாவது ஒரு பிளாட்ஸ் ஏதாவது வாங்குறதோ, அந்த மாதிரியான எண்ணங்கள் இருந்தாலும் கூட இவர்கள் செய்வது ரொம்ப நல்லது. சூப்பர் சார். என்ன இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்த ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி மேஷராசி எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்? மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 5வது இடத்துல கேது இருக்கிறதுனால புத்திர தோஷம் ஏற்படும். பிள்ளைகளை நினைச்சு அவ்வப்போது கவலைகள் கண்டிப்பாக இருக்கும். குழந்தைங்க சின்ன பிள்ளையா இருந்தால் விளையாடுறதுல கொஞ்சம் பார்த்துக்கோங்க, உடம்பை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டீனேஜில் பிள்ளைங்களை வச்சுருந்தீங்கன்னா கல்யாண விஷயம் வரும்பொழுது கொஞ்சம் கவனத்தோடு பார்த்துக்கிறது நல்லது. சரி, இந்த சனி வக்கர பயிற்சியில் மேஷராசிக்கு ஏதாவது ஸ்பெஷல் அனுகிரகம் கிடைக்குங்களா? சனி வக்கரம் அப்படின்றது மேஷராசிக்கு 12வது இடத்துல வக்கரம் அடைகிறதுனால விரைய செலவுகளை அவர்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க. சுபவிரயங்கள் நிறைய பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. மூத்த சகோதரர்களோடு ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா அது சரியாகக்கூடிய வாய்ப்பை இந்த சனி வக்கரம் கொடுக்கும். ரொம்ப முக்கியமாக பல பேருடைய வெளிநாடு கனவுகள் இந்த சனி வக்கரத்தில் நனவாக மாறும். அதே மாதிரி தூரதேச பிரயாணங்களாலும் பயணங்களாலும் இவர்களுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும். நிறைய மேஷராசிக்காரர்கள் கோயில் குளத்துக்கு போயிட்டு கூட சில விஷயங்கள் நடக்கலை அப்படின்னு சோர்வோடு இருந்தவர்களுக்கு தெய்வ நம்பிக்கையும் தெய்வ வழிபாட்டின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். நிறைய தெய்வீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக இவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஆதாயத்தை தரக்கூடிய அடிப்படையில் இந்த சனியினுடைய வக்கரம் நிச்சயமாக அமையும்.
மேஷராசிக்கு பரிகாரங்கள் ஏதாவது இருந்தா சொல்லலாம். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானுடைய வழிபாடு இவர்களுக்கு மிகச்சிறந்ததாக இருக்க போகிறது. பக்கத்தில் முருகன் கோயில் இருந்துச்சுன்னா முருகனை மனதார பிரார்த்தனை பண்ணி ஒரு 6 அகல் விளக்கு ஏற்றி வச்சு முருகா அப்படின்னு மனமுருக கேளுங்க, கடவுள்கிட்ட எல்லாத்தையுமே கொடுப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் இவர்கள் தானம் செய்வது நல்லது. 7.5 சனி நடக்கிறதுனால ஏதாவது ஒரு தானம், தானம்னா பெருசாக பணச்செலவோ பொருட்செலவோ பண்ணணும்னு இல்லை. தயிர் சாதம் கூட கொடுக்கலாம். அழகா சொன்னீங்க. ஒரு தயிர் சாதம் எடுத்துட்டு போயிட்டு ஒரு வறியவருக்கு கொடுக்கறதுன்றது ஒரு மிகப்பெரிய புண்ணிய பலன்களை செய்யும். சார், ரிஷபராசிக்கு இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுது? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல சனி பகவான் வக்ரம் அடைகிறதுனால, சனி பொதுவா பாவ கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லாபத்துக்கு வந்ததுல இருந்து பொருளாதார ரீதியா அந்த 5 மாசமா நிறைய சோர்வான மனநிலையில வாழ்ந்தது ரிஷபராசி. 5 ரூபா பத்தலை, 50 ரூபா பத்தலை, 5 லட்சம் இருந்தாலும் பத்தலை, அல்லது எவ்வளோ கொண்டு வந்தாலும் கூட செலவு நிறைய பண்ணிக்கிட்டே இருக்குமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. அந்த கவலைகள் நிச்சயமாக மாறும். இப்போ ஃபைனான்ஷியலுடைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் பூர்த்தி அடையும். பெருசாக ஜாக்பாட் அடிக்கும், கோடி கிடைக்கும்னு சொல்கிறத விட அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய பண வரவு அவர்களுக்கு நிச்சயமாக 100% கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருப்பாங்க. அதை விட ரொம்ப முக்கியமானது, ரிஷபராசிக்காரர்கள் மனத்தெளிவு வேணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. கடந்த காலம்லாம் மனக்குழப்பம், மனசஞ்சலம், மனசலனமா இருந்தது. யாரா நம்மள கால வாரி விட, யாரு வாரி விட போறா, தேவையில்லை, அன்புன்னா எதிரியா அப்படின்னு பார்த்தா சில பேர் பதட்டத்தோட வாழ்ந்திருப்பாங்க. அந்த கவலைகள் எல்லாம் மாறும். மனத்தெளிவு வரும், மனக்குழப்பம் வரும். மனசளவுல ஒரு தன்னம்பிக்கையான சில முடிவுகள் எடுத்து அதில் வெற்றி பெறக்கூடிய காலத்தை சனி வக்கரம் கொடுக்க போகுது. அதே மாதிரி திருமண வயசுல இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் கூடி வரக்கூடியதாக அமையும். மெயினாக புத்திர பாக்கியத்தை எதிர்பார்க்குறவங்க, சார் நிறைய கோயில் போயிட்டேன், சாமி கும்பிட்டேன், விளக்கேற்றிட்டேன், குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு நிச்சயமாக புத்திர பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மெயினாக ஒரு திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், ஒரு திடீர் பணவரவை இந்த ரிஷபராசிக்கு கடவுள் ஏற்படுத்துவார். அதில் பிரிந்து வாழ்ந்த தம்பதியர்கள் இந்த சனி வக்கர காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்பில் இருந்தவங்க அல்லது மறுமணத்தை எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு சாதகமான காலமாக இருக்கும். சரி, எல்லாருக்கும் என்ன கேள்வி இருக்குன்னா, வேற ஒரு செகண்ட் கனெக்ஷன் இருக்கு, அது எப்படி இருக்க போகுது? ஆக்சுவலி இந்த காலகட்டங்களில் தவறுதலான உறவு, தவறுதலான சேர்க்கை, தவறுதலான பழக்க வழக்கத்தில் வக்கரம் அடையும் பொழுது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா இல்லீகல் அஃபேர்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் இருந்துச்சுன்னா சனி வக்கரம் அடையக்கூடிய காலகட்டத்தில் அது ஏதாவது ஒரு ரூபத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளையும் மன அழுத்தத்தையும் மன பாதிப்பையும் ஏற்படுத்துவார். அதனால் வம்பு வரலாம், வழக்கு வரலாம், பிரச்சனைகள் ஏற்படலாம். அதிலெல்லாம் கொஞ்சம் இவங்க கவனமாக இருக்கணுன்றது ஒரு அன்பான வேண்டுகோள். அதற்கு அடுத்தது ரிஷபராசிக்கு 9, 10 கிரகமாக சனி பகவான் வக்கரம் அடைகிறதுனால அப்பாவினுடைய உடல்நலத்தை கொஞ்சம் இவங்க பார்த்துக்கணும். வேலை, தொழில் சம்மந்தமான விஷயங்களில் கண்டிப்பாக நவம்பருக்குள்ளே ஒரு மாற்றம் வரும். இடம் மாறுவாங்க சில பேர், ஊர் மாறுவாங்க சில பேர், எல்லை மாறி சில பேர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் இருக்கிற பொசிஷன்லேருந்து வேறு பொசிஷனுக்கு வேலையில் மாற்றலாம். ஸோ இது எல்லாமே ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு பலனாக ரிஷபராசிக்கு இருக்குன்னே சொல்லலாம். சரி, ஏற்கனவே கவனமாக இருக்குன்னு ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க. வேற ஏதாவது இதே மாதிரி கவனமாக இருக்குன்னு ஏதாவது இருக்குங்களா? ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அம்மாவோட உடம்பை கொஞ்சம் பார்த்துக்கணும். 4 ராகு இருக்கிறதுனால. அதே மாதிரி வீட்டுக்கு சர்ப்பம் வரும், பாம்பு வரலாம் சில பேர் வீட்டில். சில பேர் வீட்டை சுற்றி பாம்பு மேயலாம். சில பேர்த்துக்கு சரும நோய்கள் ஏற்படும். அதே மாதிரி இரவு நேர பயணங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக போயிட்டு வரணும். ஏன்னா ராகு இருந்ததுன்னா வாகன விபத்து அல்லது வாகன பழுது ஏற்படக்கூடிய வாய்ப்பை தரும். தொழில்முறை சார்ந்த விஷயங்களில் 3வது நபர்களை நம்பி எந்த முக்கிய முடிவு, பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடாது. ரத்த சம்பந்தமான உறவு அண்ணன் தம்பிக்குள்ளே இருந்தாங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். இல்லைன்னா மனஸ்தாபம், மன கஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் யாராவது எதிர்த்து பேசினா கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். இந்த பீரியடில் திருப்பி நம்மளும் கத்தி எடுத்தோம்னா வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த வக்கர பீரியடில். அதில் மட்டும் கொஞ்சம் அமைதியாக அடங்கி போனால் போதும். இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் ஏதாவது ஸ்பெஷலான அனுகூலங்கள் இருக்குங்களா? லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரம் அடைகிறதுனால பொருளாதார முன்னேற்றத்தை தருவார். பண கஷ்டங்களை தீர்ப்பார். கடன் நெருக்கடிகள் இருந்துச்சுன்னா அந்த கடனை அடைப்பாங்க. லோன் ஏதாவது செட்டில்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா அந்த லோனை கட்டிடுவாங்க. இவங்களுக்கு ஏதாவது லோன் வேணும்னா அது கிடைக்கும். டாக்குமெண்ட் ரிலேட்டடாக பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாகும். மெயினான விஷயம், லாபத்தில் சனி வக்கரம் அடைஞ்சு அமைதியாகிறாருன்னா வர வேண்டியதெல்லாம் வரும். பண கஷ்டம் தீரும். ஒரு 10 ரூபா கையில் காசு வச்சுக்கிட்டு இந்த ஒரு 5 மாதம் ஜம்முன்னு ராஜா மாதிரி சுற்றி வரலாம். அதுக்குரிய அமைப்புகளை அவர் ஏற்படுத்தி தருவார். சரி, ரிஷபராசிக்கு இந்த காலகட்டங்களில் ஏதாவது பரிகாரங்கள் இருக்குங்களா? ரிஷபராசிக்காரர்கள் துர்க்கை வழிபாடை செய்வது நல்லது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 4 ராவு காலத்தில் பக்கத்தில் துர்க்கை கோவில் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த கோவில் போயிட்டு ஒரு 2 அகல் தீபத்தை ஏற்றி வச்சு நல்ல மனதார பிரார்த்தனை பண்ணி சாமியை வேண்டிட்டு வரலாம். முடிஞ்சால் அந்த தெய்வத்துக்கு ஒரு பால் அபிஷேகம் செய்யும் பொழுது இவங்க கையால் ஒரு படி பால் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தில் கலந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதை செஞ்சுட்டு வந்தாலே.
சரி, மிதுன ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 10வது வீட்டில் சனி பகவான் வக்ரம் அடைகிறதுனால புதிய பட்டத்தையும் பதவியையும் பொறுப்பு புகழை மிதுனத்துக்கு கொடுப்பார். இந்த 5 மாசமா வேலையில பிரச்சனையா இருக்கு சார், வேலை மாத்திக்கலாமான்னு நினைக்கிறேன், அல்லது பேப்பர் போட்டுட்டேன், அல்லது என்னை லே ஆஃப் பண்ணி வெளியில் அனுப்பிடுவாங்களோ நான் பயப்படுறேன், அல்லது இருக்கிற வேலையிலே பிடிக்காம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், 2 பேரும் நம்மளை அட்டாக் பண்ணினே இருக்கான் அப்படின்ற ஒரு அழுத்தங்கள் மிதுன ராசிக்கு இருந்துச்சுன்னா கடவுள் அருளோடு அந்த அழுத்தங்கள் எல்லாம் மாறும். மெயின் அந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த 5 மாத காலத்தில் நிச்சயமாக அரசுத்துறை சார்ந்த உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு புதிய பதவியும் பொறுப்பும் புகழும் சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக 100% கிடைக்கும். மெயினாக மிதுன ராசிக்கு விரய செலவுகள் இந்த வருடத்தில் கட்டுக்குள்ள கொண்டு வருவார் கடவுள் சனி பகவான். அடுத்த 5 வருஷம்லாம் இதுக்கு முன்னாடி தேவையில்லாத செலவு, 10 ரூபா ஒரு நகை வாங்க எடுத்து வச்சிருந்தோம்னா அது புண்ணியமில்லாத செலவு பண்ணியிருப்பாங்க. ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு 10 ரூபா சேர்த்து வச்சிருப்பாங்க, அது எதுக்குன்னு செலவு பண்ணியிருப்பாங்க. ஒரு பிள்ளைக்கு ஒரு நல்லது கெட்டது பண்ணணும்னு நினைச்சு சேர்த்து வச்சிருப்பாங்க, அது ஏதோ ஒரு வெட்டி செலவா போயிருக்கும். பட் என்ன தேவைகளை இவர்கள் மனதில் வைத்து அந்த பணத்தை சேர்த்து வைத்தார்களோ இந்த 5 மாதத்தில் நிச்சயமாக அந்த தேவைகள் அத்தனையும் பூர்த்தி அடையும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறைய தெய்வ ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய அனுகூலத்தை இந்த சனி வக்ரம் இவர்களுக்கு ஏற்படுத்தும். ரொம்ப குறிப்பா மிதுனத்துக்கு கடந்த காலத்துல கிட்டத்தட்ட இந்த 5-6 மாசமாவே வீட்டுல நிம்மதி இல்லை, அமைதி இல்லை, சந்தோஷம் இல்லை. வீட்டுக்கு போனாலே ஒரே பிரச்சனையா இருக்கு தலைவா. வெளியில இருக்கும் பொழுது 10 பேர் மதிக்கிறான், வீட்டுக்குள்ள போனா நமக்கு ஒரு மரியாதையே இருக்க மாட்டேதுன்னு பெண்ணும் சரி. அழகா சொன்னீங்க. ஒரு சின்னதா டீ இல்லைங்க, தண்ணி மொண்டு கொடுங்க அப்படின்னு கேட்டா கூட அதுக்கான மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்காத மிதுன ராசிக்காரர்கள் பல பேர் இருந்தாங்க. மிதுனம் எப்படின்னா எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் தான் வேலையோட சாப்பிட்டு தூங்க மாட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா பல பேருக்கு இருக்கிற வீடு சரியில்லை, மாற்றணும், ஒரு சின்னதாக ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணி பார்க்கணும், அல்லது ஒரு சின்னதாக ஒரு வண்டி வாங்கி பார்க்கணும் அப்படின்னு பல நாள் கனவுகள் இருந்தது. அந்த கனவுகள் நிறைவேறாமல் இருந்தது எல்லாம் இந்த வக்ர சனி காலத்தில் நடக்கும். வீடு மாற்றணும்னு நினச்சவங்க கண்டிப்பாக வீடு மாறுவீங்க. புது வீட்டுக்கு குடி போகணும்னு விருப்பப்பட்டவங்க கண்டிப்பாக புது வீட்டுக்கு குடி போவீங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் தொடங்கணும்னு நினச்சவங்க எல்லாம் ஒரு 10 பேரை வச்சு வேலை செய்கிற அளவுக்கான ஒரு தொழிலில் வெற்றி பெறக்கூடிய காலத்தை இந்த பீரியட் ஏற்படுத்தும். அதற்கடுத்தது மிதுனத்துக்கு காதல் கைகூடக்கூடியதான ஒரு அற்புதமான காலம். ஏன்னா சனியினுடைய வக்ர பார்வை 7ஆம் இடத்துல பதிகிறதுனால லவ் சக்ஸஸ் ஆகும். இவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் பேசி நின்று போனவங்களுக்கு திரும்ப கல்யாணம் கூடி வரும். ஸோ கல்யாணத்தில் பிரச்சனையாகவே பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார், எல்லா கோயிலுக்கும் போயிட்டோம், சாமி கும்பிட்டோம், பூஜை பண்ணி பரிகாரம் பண்ணி கூட நடக்கலை அப்படின்னு புலம்பிட்டு இருக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மனசுக்கு பிடிச்ச வரன் உங்களை தேடி தானாகவே வரும். நேத்திக்கு வேணான்னு சொல்லிட்டு போனவங்களே கூட திரும்ப கால் பண்ணி உங்கள் புள்ள நல்லா இருக்கு, பார்த்து பேசி முடிச்சுக்கலாமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கான வாய்ப்புகளை கடவுள் ஏற்படுத்துவார்னு சொல்லலாம். கூட்டு தொழில், புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். வேற்று மொழி பேசக்கூடியவர்களால் இவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொடுக்கல் வாங்கல் சிக்கல்கள் தீரும். கோர்ட்டில் ஏதாவது வழக்குகள் நிலுவையில் இருந்தால் அவங்களுக்கு சாதக பலன்கள் பெற்றுத்தரும். அப்பாவுக்கு இருந்த உடல்நலக் கோளாறுகள் சரியாகும். தந்தை வழி சொத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். முன்னாடிலாம் எனக்கு சேர வேண்டியதை கூட கொடுக்க மாட்டாங்க அப்படின்லாம் மிதுன ராசி புலம்பி இருப்பாங்க. பட் இந்த காலகட்டத்தில் சில முயற்சிகளும் முடிவுகளும் இவர்களுக்கு சாதக பலனை பெற்றுத்தரும். ஃபைனான்ஷியலி கொஞ்சம் டெவலப்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஒட்டுமொத்தத்தில் இந்த சனியினுடைய வக்கரம் நல்ல ஒரு அற்புதமான மாற்றத்தை மிதுன ராசிக்கு கொடுக்கறதுக்கு காத்திருக்கு. மிதுன ராசி எதுல ஜாக்கிரதையா இருக்கணும்? மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரை நம்பியும் எந்த முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடாது. ரகசியங்களை பெருசாக வெளியில் பகிர்ந்துக்க வேணாம். 3வது நபர்களால் தேவையில்லாத அழுத்தங்கள் கண்டிப்பாக நவம்பர் வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ணன் தம்பிக்குள்ளேயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். 3ல் கேது இருக்கிறதுனால நேத்திக்கு உயிராக நினச்ச நம்ம அண்ணனையோ தம்பியோ கூட இன்றைக்கி நம்ம எதிரியாக பார்ப்போம். நேத்திக்கு உயிராக இருந்த அக்கா தங்கச்சி இன்றைக்கி எதிரியாக பார்ப்போம். அதில் கொஞ்சம் கவனம். 9ல் ராகு இருக்கிறதுனால அப்பாவோட உடல்நலத்தை கொஞ்சம் கூடுதலோடு பார்த்துக்கணும். அப்பா எந்த வார்த்தை சொன்னாலும் கொஞ்சம் அப்பா வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து கட்டுப்படணும். தந்தையை ஏற்று பேசக்கூடாது. ஏற்று பேசிட்டா பெரிய பாவம் வந்துடும் இந்த காலத்தில். இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் இவங்களுக்கு என்ன ஸ்பெஷல் அனுகூலங்கள் இருக்கும்? ஸ்பெஷலான பலன் அப்படின்னு பார்த்தோம்னா சனி 10லே வக்ரம் அடைகிறதுனால வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் இவர்களுக்கு நிச்சயமான மாற்றம் உண்டு. வேலையில் இல்லையே வேலைன்னு நினைச்சவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், அல்லது மன தெளிவு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி வேலை செய்கிற சம்பளம் வாங்குறேன்னு சொன்னால் கூட நிம்மதி இல்லைங்க, பிடிச்சி வேலை செய்யாமல் இருந்திருப்பாங்க. இந்த சனி வக்ர காலகட்டம் என்பது மனதிற்கு பிடித்த ஒரு வேலை அமையும், தொழில் அமையும், ஒரு பொறுப்பு அமையும், பதவி அமையும். அதால் இவங்களுடைய புகழின் உச்சம் அடுத்த ஒரு 5 மாதத்திற்கு இறைவனுடைய அருளோடு அற்புதமான வளர்ச்சியை நோக்கி போகும். இவங்க எப்பேற்பட்ட பரிகாரங்கள் பண்ணலாம் சார்? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானுடைய வழிபாடு இவர்களுக்கு நல்லதாக இருக்கும். 10வது இடத்துல கர்ம சனி வக்ரம் அடைகிறதுனால சனிக்கிழமைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் போயிட்டு அங்கே ஏதாவது ஒரு சுண்டல் மாதிரி படைச்சு கொண்டு போய் ஒரு 10 பேர்த்துக்கு இவங்க கையால் அள்ளி தானமாக கொடுக்கும்போது இவர்கள் செய்த கர்ம பலன்கள் எல்லாம் விலகி புண்ணிய பலன்களை கடவுள் இவர்களுக்கு கொடுப்பார். சார், கடகராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது?
கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி முடிஞ்ச கூட சில கஷ்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு பல கடகராசிக்காரர்கள் என்கிட்ட பேசுறத பார்த்தேன். உண்மையை சொல்லணும்னா அஷ்டம சனியால் பட்ட கஷ்டங்கள்ல இருந்து இவர்கள் மீண்டு வரக்கூடிய காலமாக அடுத்த 5 மாத காலம் இருக்கும். இந்த 3 வருஷத்துல முடிக்க முடியாத பல விஷயங்கள் கடகத்துக்கு இருந்தது. குறிப்பா குடும்ப வாழ்க்கையை நிறைய பேர் தொலைச்சாங்க. காதல்ல நிறைய பேர் பிரச்சனைகளை சந்திச்சாங்க. நிறைய நம்பிக்கை துரோகங்களை அனுபவிச்சாங்க. ரிலேஷன்ஷிப்ல நிறைய பிரச்சனை. ரொம்ப நேர்மையா ஒழுக்கமா வாழ்ந்தவங்க கூட தப்பான நபர்கள்ட்ட போய் சிக்கி வாழ்க்கையை இழந்ததும் கடகராசியில் பல பேர் உண்டு. பிஸ்னஸ் பண்றேன்னு பணத்தை போட்டு ஏமாந்துட்டேன், அல்லது ரொம்ப உண்மையா நேர்மையா நான் இருந்து கூட என்ன நிறைய கடவுள் ஏமாத்திட்டாருலாம் புலம்பிட்டு இருந்திருப்பாங்க. அந்த கவலைகளை மறுக்கக்கூடிய அடிப்படையில், மறக்கக்கூடிய அடிப்படையில் இந்த ஒரு 5 மாதம் கடவுள் இவங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுப்பார். அதில் முதல் விஷயமா கடகத்துக்கு ஃபைனான்ஷியல் டெவலப்மெண்ட்டை கொடுப்பார். கையில் 10 ரூபா காசு வச்சு செலவு பண்ணுவாங்க. ஏன்னா கடகம் வந்து நிறைய ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். கடந்த காலத்தில் அவர்கள் வீழ்த்தப்பட்டதுனால ஒரு 100-50க்கெல்லாம் இன்னொருத்தவங்களை எதிர்பார்த்துருந்துருப்பாங்க. ஒரு 500-1000க்கு டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க ரொம்ப தன்மானமாக இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் கூனி குறுகி அவருடைய எண்ணங்கள் கட்டுக்குள்ள கொண்டு வந்துச்சு. அந்த விஷயத்துல இருந்து அவங்க மீண்டு வந்து ஜெயிப்பாங்க. ஒரு 10 ரூபா அவங்க 10 பேத்துக்கு செலவு பண்ணுவாங்க. என் பொண்டாட்டிக்கு ஒன்று ஒரு புடவை எடுத்து கொடுக்கணும், என் அப்பாவுக்கு ஒரு வேட்டி கொடுக்கணும், அம்மாவுக்கு ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவருடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். அப்போ ஏற்கனவே இருந்த பணம் வந்துச்சுன்னா கடனை எல்லாத்தையும் அடைச்சிருவாங்க. தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அனுகூலங்கள் ஏற்படும். ஒரு புதிய தன்னம்பிக்கையும் புதிய தைரியமும் புதிய தெம்பும் ஏற்படுத்தக்கூடிய அனுகூலத்தை கடவுள் தருவார். புதிய நண்பர்கள் வருவார்கள். ஏற்கனவே சண்டையா நம்மளை விட்டு பிரிஞ்சு போனவங்கலாம் இனிமேல் சாதகமாக நம்மகிட்ட வந்து நிற்பாங்க. சில முயற்சிகள் அவங்க கொடுக்குற ஐடியாஸ் எல்லாம் நமக்கு சில வெற்றி அடையும். புதிய அறிமுகங்களால் கடகராசிக்கு நல்ல நல்ல ஒரு பீக் கிடைக்கும். திடீர்னு ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அமைவாங்க. திடீர்னு ஒரு இடத்துக்கு போவோம். ஒரு கல்யாணத்துக்கு போனால் கூட அங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடகத்துக்கு ரொம்ப நல்லது. மெயினாக உடல் ரீதியாக இருக்கிற பிரச்சனை சரியாகும். மனக்குழப்பத்திலேருந்து அவங்க சரியாயிடுவாங்க. ரொம்ப நாளாக வைத்திய செலவு பார்க்குற கடகராசிக்கு கடவுள் புண்ணியத்தில் ஹெல்த் வைஸில் இருக்கிற நோய் தீரும். அதில் முக்கியமாக வம்பு வழக்கு கோர்ட்டில் ஏதாவது சிக்கல் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு சாதக பலன்களை தரும். மெயினாக கண் திருஷ்டி ஓம்பல் பொறாமலாம் போயிடும். கடகம் வந்து புது புடவை கட்டினாலே சண்டை வரும். வீட்டில் புதுசாக வேட்டி சட்டை கட்டி ஒரு வெளியே போயிட்டு வந்தால் சண்டை வரும். வீட்டுக்கார கூட வண்டியில் உட்காந்துட்டு போனால் சண்டை வரும். இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டால் சண்டை வரும். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சா சண்டை வரும். நேற்றுக்கு போயிட்டு வந்தவங்க ஒரு பக்கத்தூருக்கு போய் 2 ரீலை போட்டேன், ஜுரத்தில் படுத்துன்னு இருக்குன்னு பேசுவாங்க. ஆனால் இந்த கவலைகள் எல்லாம் மாறும். அதே மாதிரி கடகராசிக்கு வந்து கடந்த ஒரு 3 வருஷத்துல இருந்த பிரச்சனை ரிலேஷன்ஷிப் பிரச்சனை. லவ்ல ஏமாந்துருவாங்க, ஃபேமிலியில் பிரச்சனை வந்திருக்கும், அல்லது நிறைய நம்பிக்கை துரோகத்தை பார்த்துருப்பாங்க. இந்த சிக்கல்கள் எல்லாம் சனி வக்கரத்தில் சரியாகும். தந்தை வழி உறவுகளால் ஏற்பட்ட அழுத்தங்கள் எல்லாம் சரியாகும். சில கடகராசி அப்பாவை நினைச்சு வருத்தப்பட்டிருப்பாங்க, அல்லது அப்பா வந்து கடகராசி பிள்ளைய நினைச்சு வருத்தப்பட்டிருப்பாங்க. அந்த கவலைகள் எல்லாம் மாறும். ரொம்ப முக்கியமாக கடகம் எதிர்பார்த்த பட்டத்தையும் பதவியையும் பொறுப்பையும் புகழையும் கடவுள் கொடுக்க போறார். இந்த பீரியட்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம், திருப்பம், சந்தோஷத்தை கடகராசிக்கு இறைவன் வழங்க போறார். என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இவங்க எதுல ஜாக்கிரதையா இருக்கும்? கடகத்துக்கு முன்னாடி பேசினது தான் 1000 விஷயங்களை நல்லதுன்னு சொன்னாலும் கூட கோச்சார ரீதியாக சர்ப்பதோஷம் இருக்கிறதுனால லவ் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். பழகிறவங்க பேசுகிறவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. 3 வருஷத்தில் கடவுள் நிறைய கற்றுக் கொடுத்துட்டாரு. உண்மையாக சொல்லணும்னா யார்கிட்ட அன்பை கொடுக்குறீங்க, பாசத்தை கொடுக்குறீங்கன்னு பாருங்கள். தப்பான நபர்கள்ட்ட உண்மையான அன்பு காதலை கொடுத்துட்டு அதால் நிறைய வழியை நீங்கள் சுமந்துக்க வேணான்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். இதை நான் சொல்கிறதுனால பள்ளம் இருக்குன்றதுனால எல்லாரும் விடணுன்ற அவசியம் இல்லை. பள்ளம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டால் அட்லீஸ்ட் கொஞ்சம் பக்குவமாக நடந்து போய் பள்ளத்தை தாண்டவும் முடியும், சுற்றியும் போக முடியும், அல்லது கையை ஊனி இறங்கியும் போக முடியும். அது கடகராசியை பொறுத்த வரைக்கும் பர்சனல் லைஃப்பில் பார்த்துக்கணும் சார். அவங்க வந்து மெயினாக உடம்பு, வேலை, தொழிலெல்லாம் தாண்டி இல்லற வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். ஆணாக இருந்தால் பெண்கள்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும், பெண்ணாக இருந்தால் ஆண்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லாட்டி கண்டிப்பாக தேவையில்லாத சிக்கல்கள் வரும். பேசுகிற வார்த்தையிலையும் கொஞ்சம் கடகராசி நிதானமாக இருக்கணும். யாரை நம்பியும் வாக்கு கொடுக்காதீங்க, வார்த்தையை விடாதீங்க. சனி வக்கர பயிற்சியில் என்ன சார் ஸ்பெஷலான அனுகூலங்கள் இருக்கும்? ஸ்பெஷல் அனுகூலம் அப்படின்னு பார்த்தோம்னா தந்தைக்கு இருக்கக்கூடிய உடல்நலக் கோளாறுகள் சரியாகும். தந்தை வழியில் ஏதாவது ஒரு பூர்வீக சொத்து பத்து வேணும்னா கிடைக்கும். ரொம்ப முக்கியமாக ஒரு 5 மாதத்துல இவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம், ஒரு யோகம், ஒரு திருப்பம் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. அது இவங்க எந்த மாதிரியான அதிர்ஷ்டம் வேணாலும் அடிக்கலாம். 9வது இடத்துல சனி வக்கரம் அடைகிறதுனால அந்த மாதிரியான அனுகூலத்தை கடவுள் ஏற்படுத்துவார். இவங்க எப்பேற்பட்ட வழிபாட்டில் ஈடுபடலாம்? சந்திரனுடைய வழிபாடு கடகத்துக்கு ரொம்ப நல்லது பண்ணும். ஸோ பௌர்ணமி பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்க்கை, அம்பாள், காளி கோவில் எதாவது இருந்துச்சுன்னா, பெண் தெய்வத்தினுடைய ஸ்தலங்கள் எந்த தலமாக இருந்தாலும் பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு ஒரு 2 அகல் தீபத்தை ஏற்றி வச்சு அந்த நிலவொளி மேலே படுற மாதிரி ஒரு கிரிவலமோ மலை வளமோ பக்கத்தில் எந்த கோவில் இருந்தாலும் அதை அவங்க செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்து விளக்கேற்றி சாமி கும்பிடும் போது அவங்க வாழ்க்கையில் நிச்சயம் மிகப்பெரிய வெளிச்சமும் பிரகாசமும் கிடைக்கும். சிம்ம ராசிக்கு இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுது?
சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனிப்பெயர்ச்சி ஆனதிலிருந்து நிறைய வலிகளையும் மன உளைச்சல்களையும் அனுபவிச்சவங்க அவங்க தான். ஏன்னா அஷ்டம சனின்றது ரொம்ப கஷ்டமான சனி தான். 7.5 சனி கொடுக்கறத 2.5 வருஷத்தில் அஷ்டம சனி செய்யும்னு சொல்லுவாங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நிம்மதியை இழந்து தவிச்சுட்டு இருந்தவங்க பல பேர். இந்த 5 மாதத்தில் பல பேர் கால் பண்ணும்போதெல்லாம், சார் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், டெப்ரெஷனாக இருக்கேன், ஆன்சைட்டியாக இருக்கேன் சார், மனக்குழப்பத்திலே இருக்கேன் சார், வாழ்க்கையை பற்றின எந்த புரிதலுமே இல்லை, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல சார் அப்படின்லாம் புலம்புனாங்க. ஏன்னா ஒரு நோய் இருந்து வைத்தியம் பண்ணுறது வேற. சிம்ம ராசியெல்லாம் பாவம், கடவுள் எல்லாத்தையும் கொடுத்துருப்பார், நிம்மதியை கொடுத்துருக்க மாட்டார். அட்லீஸ்ட் இதுதான் பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட அந்த பிரச்சனையை நம்மளால சரி பண்ண முடியும். ஆனால் அந்த பிரச்சனையே என்னன்னு தெரியாமலே ஏதோ ஒரு டைலமோலே வாழ்க்கை ஓடுதோ அப்படின்லாம் அவங்களுக்குள்ள நிறைய மனக்குழப்பம் இருந்துச்சு. சத்தியமாக அந்த குழப்பங்கள் அத்தனையும் மாறும். அடுத்த 5 மாதம் இந்த வக்ர சனி என்பது அஷ்டமத்து சனியினுடைய தாக்கங்களை நிச்சயமாக இவர்களுக்கு குறைப்பார். அதில் மெயினாக ஃபேமிலியில் இருக்கிற பிரச்சனை சரியாகும். சார் எனக்கு நல்லா இருக்குது சார், குடும்பத்தை நினச்சி தான் கவலைப்படுறேன், எனக்கு வீட்டை நினச்சா கவலையாக இருக்குது, பொண்டாட்டி நினச்சா கவலையாக இருக்குது, பிள்ளை நினச்சா கவலையாக இருக்குது, அப்பா அம்மா நினச்சா கவலையாக இருக்குது, அவங்களுக்காகவே நான் வாழ்ந்து வீணாக போயிட்டணும் அப்படின்லாம் நினைக்க தோணுது அப்படின்னு நினைச்ச சிம்ம ராசியெல்லாம் தனக்கான வாழ்க்கையை வாழுவதற்குரிய தொடக்கத்தை கடவுள் கொடுப்பார். அதில் ரொம்ப முக்கியமாக சிம்மராசிக்காரர்கள் இழந்த பட்டத்தையும் பதவியையும் பொறுப்பையும் புகழையும் கடவுள் கொடுக்கும். இந்த 10 மாதத்தில் நிறைய பேர் வேலை இழந்திருப்பாங்க, இந்த 5 மாதத்தில் நிறைய பேர் பட்டத்தை இழந்திருப்பாங்க, பதவி பொறுப்புகளை இழந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் திரும்ப அந்த பொறுப்பும் பதவியும் பட்டமும் கிடைப்பதற்குரிய வாய்ப்பு இருக்குது. அதில் ரொம்ப குறிப்பாக பேசுகிற வார்த்தைகள் இருந்து தடுமாற்றம் சரியாகும். வாக்கு கொடுத்துட்டு காப்பாற்ற முடியாத சிம்மராசி வாக்கு கொடுத்து காப்பாற்றுவாங்க. அதே மாதிரி படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்ற பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருமண வயசுலேருந்து கல்யாணம் தடைப்பட்டவர்களுக்கெல்லாம் திருமணம் திருப்ப நடக்கிறதுக்குரிய சூழல்களை கடவுள் ஏற்படுத்தி தருவார். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக புத்திர பாக்கியத்தை ஆண்டவன் கொடுப்பான். தொழிலில் இதுக்கு முன்னாடி அலைச்சலாக இருக்குது சார், போட்டு முடங்கி போன மாதிரி இருக்குது, பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்படியே லாக் ஆகிருக்கு, அது அப்படின்னு நினச்சவங்களுக்குலாம் கண்டிப்பாக பிஸ்னஸில் ஒரு பீக் பீரியட் கிடைக்கும். மெயினாக 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி சிம்மத்துக்கு வக்ரம் அடைகிறதுனால புதிய காதல் மலரக்கூடிய வாய்ப்பு சிம்மத்துக்கு இருக்குது. புதிய தொடர்புகளும் புதிய உறவுகளும் அறிமுகம் ஆவார்கள் இந்த காலகட்டங்களில். ஸோ அதே மாதிரி 6வது அதிபதி சனி இருக்கிறதுனால மறைமுக எதிரி போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும். ஏதாவது கடன் வாங்கிட்டு கிடைக்கவே முடியலன்னா சரி பண்ணிடலாம். கிரெடிட் கார்டு எதாவது வாங்கி மாட்டிக்கினாங்கன்னா அதெல்லாம் ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ணி வரதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. நேற்றுக்கு நம்மளை திட்டினவெல்லாம் இனிமேல் பாராட்டுற அளவுக்கான வாழ்க்கையை வாழக்கூடிய சூழலை சிம்மராசி ஏற்படுத்தும். ஸோ அது எல்லாமே ஒட்டுமொத்தத்தில் சிம்மராசிக்கு ஓரளவுக்கு தெளிவையும் திருப்பத்தையும் தரக்கூடிய அடிப்படையில் இந்த சனியினுடைய வக்ர பயிற்சி இருக்க போகுது. சிம்மராசி எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் சார்? சிம்மராசிக்காரர்கள் 1000 விஷயங்கள் நம்ம அஷ்டம சனி வக்ரம் அடையுதுன்னு சொன்னாலும் அஷ்டம சனி தான். சனி எங்கேயும் மாறலை, இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் பின்னாடி தான் வராரே தவிர அவரோட ஜோனில் தான் நிற்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது 8ல் பொதுவாக சனி இருந்துச்சுன்னா பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும்னு நான் சொல்லுவேன். கோச்சார ரீதியாக ராசியில் கேது, 7ல் ராகு, 8ல் சனி, சத்தியமாக தப்பான உறவு வரும், தப்பான பழக்க வழக்கம் வரும், தவறுதலான இடத்துல போய் சிக்கிக்கக்கூடிய சூழல்களை உருவாக்கும். நம்மளே இந்த விஸ்வாமித்திரருக்கு எதிரில் வந்து மோகினி ஆடுற மாதிரி இந்த டைமில் இப்போ தான் நம்ம கம்முன்றப்போ 2 பேரும் மெசேஜ் போடுவாங்க நம்மளுக்கு. இவன் நைட்டில் தெரியாமல் போய் ஒரு 4 ஃபோட்டோவுக்கு லைக்கை போட்டுருவான். இல்லை ஏதாவது ஒன்று சும்மா ஒரு 4 பேர்த்து கூட பேசி ஏதாவது ஒன்று அதில் ஒரு தேவையில்லாமல் பிரச்சனைகளை உருவாக்கிக்கக்கூடிய சூழல் உருவாகும். அப்போ இது ஏன் இந்த அளவுக்கு வெளிப்படையாக சொல்கிறேன்னா, ஸோ யாரிடம் பேசினாலும் பழகினாலும் கவனத்தோடு நிதானத்தோடு பேச வேண்டும். மனசாட்சிக்கு தப்புன்னு பண்ணுற விஷயத்த செய்ய வேணாம். இது ஒன்று போதும் சிம்மராசிக்கு. உங்கள் மனசாட்சிக்கு தப்புன்னு எது தோணுதோ, உங்கள் மனசை தாண்டி யார்ட்டையும் சொல்ல முடியாத விஷயம்னு எதை நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தில் நீங்கள் இப்போ பண்ணாமல் இருங்க, பண்ணுங்கலாம் நான் சொல்ல போகிறதில்ல. கவனமாக இருங்க, அவ்வளோதான். ஏன்னா அதனால் ஏற்படக்கூடிய மனவலி அதிகமாக இருக்கும். தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே மாட்டிப்பாங்க. பயம்தான் அதிகமாக இருக்கும் சிம்மத்துக்கு. மனப்பதட்டம், மனக்குழப்பம் அப்படின்லாம் தோணும். அதனால் கொஞ்சம் ஹெல்த்தாக பார்த்துக்கோங்க. உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். மற்ற எல்லாமும் சூப்பராக இருக்கும். சனி வக்கர பயிற்சியில் ஸ்பெஷல் அனுகூலங்கள் சிம்ம ராசிக்கு ஸ்பெஷலாக பார்க்கக்கூடியது அஷ்டமத்தில் வக்ரம் அடைகிறதுனால அஷ்டம சனியோட தாக்கம் அடுத்த 5 மாதத்திற்கு நிச்சயம் குறையும். அதில் முக்கியமாக கொடுக்கல் வாங்கல் சிக்கல்கள் தீரும். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா சரியாகும். கூட்டு தொழில் கூட்டாளிங்க சம்பந்தமான பாதிப்பு இருந்தால் சரியாகும். அதே மாதிரி இல்லற வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்தித்தவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு மறுவாழ்வு அமையக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். மெயினாக டிவோர்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் கொஞ்சம் சாதகமான தீர்ப்பு இவங்களுக்கு வரும். அதே மாதிரி அடுத்த மறுமணத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு திருமணங்கள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகளை கடவுள் தருவார். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான பலனாக தான் பார்க்குறேன். இவங்க எப்பேற்பட்ட பரிகாரங்கள் பண்ணலாம் சார்? சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானுடைய வழிபாடு இவர்களுக்கு அந்த மனக்குழப்பத்தையும் மன தெளிவையும் சரி பண்ணும். தயவு செஞ்சு சூரியனை காலையில் எந்திரிச்ச உடனே கும்பிடுறதுக்கு பழகுங்க. இல்லை சார் நான் எழுந்திருக்கிறதே 11 மணிக்கு தான் எழுந்திருக்கிறேன், 10 மணி தான் எங்கே பார்க்குறது அப்படின்ற எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்கள் வண்டியில் போகும்போதோ காரில் போகும்போதோ பஸ்ஸில் போகும்போதோ கூட சரி, ஒரு நொடி சூரியனை மனதார பார்த்து சூரிய
பகவானே என் உடம்பை பார்த்துக்கோ, மனசை பார்த்துக்கோ, நல்ல புத்தி, நல்ல அறிவு, சிந்தனையை கொடு, வாழ்க்கையில் நான் எப்பவுமே நிம்மதியாக இருக்கிற மாதிரியான எண்ணத்தை கொடுன்னு ஆத்மார்த்தமாக கேட்டாலே போதும். வேற எதையும் போய் கோயில் குளத்தில் புரளணும் உருளணும்லாம் இல்லை. இதை ஒன்றே ஒன்று மட்டும் மனதார செய்யுங்க. சத்தியமாக அந்த சூரிய பகவான் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தருவார். சார், கன்னி ராசிக்கு இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுது? கன்னிராசிக்கு சனி வக்கரம் அப்படின்றது பொதுவாக 7வது வீட்டில் சனி வக்கரம் அடைகிறாரு. ஸோ திருமண விஷயங்கள்ல இருந்து வந்த தடைகள் சரியாகும். கல்யாண கனவுகள் இருக்கக்கூடிய கன்னிராசிக்கெல்லாம் திருமணம் கூடி வரும். நிறைய காதலர்களுக்கு இந்த 5 மாத காலத்தில் திருமணம் நடக்கும். இதுக்கு முன்னாடி வீட்டில் ப்ரப்போஸ் பண்ணி எனக்கு செட் ஆகலை அப்படின்னு நினச்சாலும் கூட அந்த விஷயங்கள்லாம் சக்ஸஸாக மாறும். ஸோ கல்யாணம் ஆனவங்களாக இருந்தாங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து மோதல்கள் சரியாகும். ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான கப்புள்ஸாக இருந்தால் ஹெல்த் வைஸில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இவங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் தீரும். ரொம்ப முக்கியமானது, கன்னிராசி கடந்த ஒரு வருடத்தில் எதிர்பார்த்த பட்டம், பதவி, பொறுப்பு, புகழ் கிடைக்கும். நிறைய கன்னிராசி வேலையை இழந்தாங்க, பிஸ்னஸில் லாஸ் ஆனாங்க, இது பணம் வச்சுருந்து நிறைய பேர்த்துக்கிட்ட கொடுத்து ஏமாந்துருப்பாங்க. அந்த கவலைகள் எல்லாம் மாறும். வேலையில், தொழிலில் அவர்களுக்கு பெரிய முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அனுகூலத்தை ஏற்படுத்தும். கன்னிராசி இந்த சனி வக்கரத்தில் கண்டிப்பாக ஒரு சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீடு கட்டுவாங்க, வீடு வாங்குவாங்க, அல்லது ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி அசெட் அல்லது ஒரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குரிய சாத்தியக்கூறுகள் இவங்களுக்கு 100%. வண்டி வாகனம் வாங்கலாம், கண்டிப்பாக அமையும். தொழில் தொடங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த 5 மாதம் இருக்கும். ரொம்ப நாள் நீங்கள் யோசித்த பிஸ்னஸை கண்டிப்பாக இந்த 5 மாதத்தில் இவங்க ஸ்டார்ட் பண்ணி அதை சக்ஸஸாக ரன் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மனசோர்வு சரியாகும். எல்லாமே முடியுது சார், ஏன்னா பெட்லேருந்து எந்திரிக்க முடியல, ஃபோன் எடுத்துட்டேன்னா 3/4 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் பார்த்துக்கினே படுத்துன்னு இருக்கேன். ரீல்ஸ்லேயே வாழ்க்கை போகுது. எனக்கு என்ன இருக்குது, சிந்தனை இருக்குது, பக்காவாக பண்ண முடியும் எல்லாத்தையும், ஆனால் ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் இனிஷியேட்டிவ் கூட என்னால் எடுக்க முடியலன்னு புலம்பன கன்னிராசிக்கெல்லாம், சோம்பேறித்தனமாக இருந்த கன்னிராசி எல்லாம் ஒரு மனத்தெளிவோடு நல்ல பூஸ்டப் ஆகி வந்து சில விஷயங்களை சக்ஸஸ் பண்ணுவாங்க. நிறைய ஐடியாஸ் பல பேர்த்துக்கு கொடுப்பாங்க. இவங்களும் இவங்களோட ஐடியாஸை வச்சு அதை சக்சீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பம்லாம் சரியாகும். ஃபேமிலியில் கொஞ்சம் ஹாப்பியான மொமெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும். மங்கள வாத்தியங்கள் நடக்கக்கூடிய, கேட்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் குடும்பத்திலே வீட்டில் இருக்கக்கூடிய சூழல் உண்டு. அண்ணன் தம்பிக்குள்ளே இருந்த பிரச்சனைலாம் சரியாகும். இவங்களோட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரிஞ்சு போனவங்களாம் கொஞ்சம் திருப்பி சேருவாங்க இவங்ககிட்ட. அதே மாதிரி குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்த கன்னிக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைய வச்சுக்கிட்டு குழந்தைக்கு உடல் நலத்தில் பிரச்சனை நினைச்சவங்களுக்கு எல்லாம் உடல் நலம் சீராகக்கூடியதாக இருக்கும். லாஸ்ட் 1.5 வருஷம் கன்னிராசி அதிகமாக சிரமப்பட்டது ஆன்சைட்டி, ட்ரௌமா, ஸ்ட்ரெஸ்லாம் இப்போ கேள்வி பார்க்குற நம்ம நேயர்கள் கமெண்ட்ல கூட சொல்லுவாங்க. அதுதான் நிறைய அனுபவிச்சிருப்பாங்க. மனப்பதட்டம் இருந்திருக்கும். 6ல் ராகு இருந்துச்சுன்னா இல்லாத விஷயத்தை நினைச்சு உருவகப்படுத்தி இவங்களே பயப்படுவாங்க. இவங்க ஏதோ ஒரு உருவம் தெரியுதுன்னு இல்யூஷனை தாண்டி லைஃபை பற்றின பயமாக இருக்கும். அடுத்தது இப்படி நடந்துருமா, ஹார்ட் அட்டாக் வந்துருமா, கேன்சர் வந்துருமா, இப்படிலாம் பயப்படுவாங்க. அந்த இது அதை பற்றின ரீல்ஸ் பார்ப்பாங்க. ஸ்ட்ரெஸ் வந்துரும்லாம் நினச்சி நிறைய பயந்துருப்பாங்க. அந்த கவலைகள் எல்லாம் மாறக்கூடியதாக இருக்கும். மெயினாக காதல், கல்யாணம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த அழுத்தங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி மாறிடும். கன்னிக்கு புதிய பொறுப்பு, புதிய பதவி, புதிய புகழை பெற்றுத்தரக்கூடிய வக்கர சனியாக இந்த சனி இருக்க போகிறது. நிறைய பயணங்கள் மேற்கொள்ளுவார்கள். அடுத்த 1 வருட காலம் கன்னிராசிக்கு நிறைய டிராவல் பண்ணுவாங்க. பாஸ்போர்ட்டே இல்லாதவங்க பாஸ்போர்ட் எடுத்துருவாங்க. விசா கிடைக்காதவங்களுக்கு விசா பிரச்சனை சரியாகும். வெளிநாட்டில் இருக்கேன் சார், எனக்கு PR அப்ளை பண்ணலாமான்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. இதில் ஏதாவது யாத்திரைகள் ஏதாவது இருக்குமா? நிறைய நடக்கும். இந்த டைம் வந்து கன்னி யாத்திரைன்றதை தாண்டி தன்னைத்தானே ஒரு சாமியாராக ஃபீல் பண்ணுவாங்க. தனக்குள்ளே பெரிய சக்தி இருக்கிறதா உணர்வாங்க. கடவுளோடு நான் பேசுகிறேன், கடவுள் என்கிட்ட பேசுகிறாரு அப்படின்னு கன்னிராசி எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. கமெண்ட்டை தயவு செஞ்சு இந்த வார்த்தையை பதிவு பண்ணுங்க, உங்களுக்கும் அப்படி உணர்வு இருக்கான்னு. ஏன்னா 12ஆம் இடத்தில் கேது இருக்கும் பொழுது ஞான சிந்தனை, தெய்வீக சிந்தனை ஏற்படும். கோயிலுக்கே போக மாட்டேன், சாமி கும்பிட மாட்டோம்னா கோயிலாக சுற்றி பட்டையை போட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாமும் கன்னிக்கு நடந்துகிட்டு இருக்குது இப்போவும். ஸோ இனி வரும் காலம் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றம் தரக்கூடியதாக இருக்கிறது. கன்னி ஒரு வரியில் சொல்லணும்னா, ஸோ நல்ல விஷயங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதை கண்ணை மூடிட்டு தொடங்குங்க. அது அத்தனையும் இவர்களுக்கு வெற்றி அடையும். கன்னி எதுலலாம் ஜாக்கிரதையா இருக்கும்? காதலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 7வது இடத்துல சனி வக்கரம் அடைகிறதுனால 7ல் சனி இருந்துச்சுன்னா அது ஒரு நல்ல காதலாக இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். சனிக்கு வந்து தவறுதலான காதல் இந்த காலகட்டங்களில் மலரும். தவறான சேர்க்கைகளை விரும்புவார்கள். நெருப்புன்னு தெரிஞ்சாலும் கை வைக்கலாமான்னு தோணும். தயவு கூர்ந்து அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படி தவறுதலான விஷயத்தில் நெருப்பு அப்படின்னு சொல்லி கை வைக்கணும்னு நினச்சா கை சுடாது, எரிச்சிரும் இந்த தடவை. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. பர்சனல் லைஃப், பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 7ல் சனி நிறைய தவறுதலான தொடர்புகள் தூண்டும். இல்லீகல் கான்டாக்ட்ஸ் அண்ட் அஃபேர்ஸ் வந்து என்டர்டெயின் பண்ணும் அந்த சனி. அதில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்தால் போதும். இந்த சனி வக்கர பயிற்சியில் இவங்களுக்கு என்ன ஸ்பெஷல் அனுகூலங்கள்? ஸ்பெஷல் அனுகூலம்னு சொன்னது முதல்ல அழகான ஒரு வார்த்தையை சொன்னேன். திருமணத்தை எதிர்பார்ப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும்.
மெயினாக மறுமணத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு மறுமணம் கூடி வரும். சார் கணவன் இழந்துட்டேன், அந்த divorce வாழ்க்கை எப்படி சார் இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும். மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையும். ஏன்னா சனி பகவான் ஏழிலிருந்து கெடுத்தவர் அவரே வக்கரமடையும் பட்சத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அற்புதமான மறுமலர்ச்சியை தருவார். ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டாக அவங்க லைஃப்பில் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி வயதான தம்பதியர்கள் யாராவது இருந்து உடல் ரீதியாக பிரச்சனை சார், மருத்துவ செலவு பார்க்குறோம், வீட்டுக்காருக்கு உடம்பு முடியல, மனைவிக்கு உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல் கைமா அலைஞ்சிக்கிட்டே இருக்கோம்னா கண்டிப்பாக உடம்பு சரியாயிடும். மனத்தெளிவை ஆண்டவன் கொடுப்பான். சனி பகவான் நிச்சயமாக உங்களுடைய மனக்குறைகளையும் மனக்குழப்பத்தையும் நிவர்த்தி செய்வார். இவங்க எப்பேற்பட்ட பரிகாரங்கள் பண்ணலாம் சார்? கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லது. வெற்றிலை மாலை சாத்தி வழிபடலாம், அல்லது வடமாலை சாத்தி வழிபடலாம், அல்லது வெண்ணெய் வாங்கி கொடுத்து ஆஞ்சநேயரை வழிபடலாம். ஸோ இந்த 3 வழிபாடுகளை சனிக்கிழமையில் தொடர்ச்சியாக ஒரு 3 சனிக்கிழமை இவங்க பண்ணிட்டு வந்தால் போதும். அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் நிச்சயமாக தீரும். சார், துலாம் ராசிக்கு இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுது? துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனை எல்லாமே சரியாக்குறதுக்காகவே இந்த வக்கர சனி வரார். குறிப்பாக இந்த ஒரு 6 மாத காலம் இல்லற வாழ்க்கையில் இருந்தவங்க எல்லாம் பிச்சு பிடிங்கன்னு ஓடிடலாமான்னு நினச்சவங்க நிறைய பேர் உண்டு. வீட்டுக்கார்ட்ட மாட்டின்னு சமாளிக்க முடியலைங்க, பொண்டாட்டிகிட்ட மாட்டின்னு சமாளிக்க முடியல, என்ன பேசினாலும் ஒரு பிரச்சனையாக இருக்குது குடும்பத்தில். ஸோ உறவுகளுக்குள்ளே இருந்து வந்த அந்த ஒரு வெறுப்பு எல்லாம் இந்த வக்கர சனியில் மாறும். உறவுகளுக்குள்ள புரிதல் வரும். புருஷன்னா யார், மனைவின்னா என்ன அப்படின்றதுக்கான ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அடிப்படையில் இந்த வக்கர சனி அவர்களுக்கு இருக்குது. மெயினாக துளாராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் வக்கரம் அடைகிறாரு. 6ல் சனி வக்கரம் அடைகிறதுனால கடன் நெருக்கடிகள் குறையும். லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாகவே நிறைய லோன் வாங்கிட்டு அவஸ்தைப்பட்டாங்க, நிறைய கடன் வாங்கிட்டு திரும்ப அந்த கடனை அடைக்கிறதுக்கு மறுபடியும் இன்னொரு கடன் வாங்கி கஷ்டப்பட்ட துளாராசிக்கெல்லாம் கடவுளர்களோடு சரியாகும். பொருளாதார முன்னேற்றம் வரும். பொருளாதார உதவிகள் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலம் ஏற்படும். நிறைய உடம்புல ஏதாவது நோய் நொடி வந்துருமோன்னு பயத்தோட வாழ்ந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்லா இருப்பாங்க, ஒரு தெளிவாக இருப்பாங்க கடவுள் புண்ணியத்தில். தடைகள் எல்லாமுமே இவர்களுக்கு நிவர்த்தி அடைந்து தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலமாக துளாராசிக்கு இந்த சனி வக்கர காலம் அமைய போகிறது. அதில் ரொம்ப முக்கியமாக புதிய முயற்சிகள் எல்லாமும் இவர்களுக்கு கைகூடும். இதுக்கு முன்னாடி பிளாங்காக இருக்குது சார், எனக்கு எதையுமே என்னால் தொடங்க முடியல, கிடப்பில் போட்ட கல் மாதிரி இருக்கேன், ஒரு செயல்படுத்தணும்னு நினைக்கிறேன், ஆனால் தாட்ஸ் இருக்கே தவிர என்னால் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியலன்னு நினச்சவங்களுடைய அந்த எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் எல்லாமே இந்த வக்கர சனி 5 மாதத்தில் கண்டிப்பாக அவர்கள் செய்வார்கள். வீடு இல்லாத துளாராசிக்கு கண்டிப்பாக இந்த வருஷத்தில் வீடு அமைய போகிறது. ஒரு தொழில் இல்லாத துளாராசிக்காரர்கள் கண்டிப்பாக தொழில் தொடங்கி அதில் சாதிக்க போகிறாங்க. ஒரு சைக்கிள் வச்சுருக்கிறவங்க பைக் வாங்குவாங்க, பைக் வச்சுருக்கிறவங்க கார் வாங்குவாங்க. மனசுக்கு பிடிச்ச வண்டி வாகனத்தை கடவுள் இந்த வருஷத்தில் இவர்களுக்கு பிராப்தமாக அமைச்சு கொடுக்க போகிறாரு. பல துளாராசிக்காரர்கள் தாயோட கருத்து முதல்ல இருந்திருப்பாங்க, சொந்த வீட்டை விட்டே வெளியே போயிடலாமான்னு நினச்சிருப்பாங்க, அல்லது சொந்த வீட்டை விட்டு பல பேர் பிரிந்து கூட வாழ்ந்திருப்பாங்க. அவர்கள் அத்தனை பேருக்கும் மனதிற்கினிய செய்திகள் எல்லாத்தையும் கடவுள் கொடுப்பார். ஒரு இணக்கத்தையும் நெருக்கத்தையும் குடும்பத்தில் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை கொடுக்க போகிறாரு. ஓடிக்கிட்டே இருக்கேன் சார் வாழ்க்கையில், ஒரு இடத்துல உட்கார முடியல என்னால் அப்படின்னு புலம்புன துளாராசி எல்லாம் ஸ்டேபிளாக ஒரு இடத்துல செட்டில்ட் ஆகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்த போகிறார். வாக்கு கொடுத்துட்டு காப்பாற்ற முடியலன்னு கவலைப்பட்டவங்க எல்லாம் அந்த வாக்கை காப்பாற்றுவாங்க. இனிமேல் பண கஷ்டம் எல்லாமே கடவுள் புண்ணியத்தில் தீரப்போகுது. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்ற பலன் இறைவன் ஏற்படுத்துவார். குழந்தைங்க விஷயத்தில் நிறைய வருத்தப்பட்டாங்க துளாராசி. நிறைய குழந்தைங்களுக்கு மருத்துவ செலவு, நிறைய பிள்ளைங்களை வச்சுட்டு கஷ்டப்பட்டாங்க. நிறைய பிள்ளைங்க பெற்றவங்களை புரிஞ்சுக்காமல் இருந்திருப்பாங்க. ஏன்னா துளாராசிக்காரர்கள் சின்ன குழந்தைய வச்சுருந்தீங்கன்னா நவம்பர் வரைக்கும் குழந்தைங்க விளையாடுறதெல்லாம் கூட கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. படிக்கட்டில் ஏறுறது, தண்ணியில் கை வைக்கிறது, நெருப்பில் பிள்ளைங்க தொடுறது, பெட்டில் தனியாக படுக்க வச்சுட்டு கீழே வந்து சமைக்கிறது, இது சார்ந்த விஷயங்களில் கூட கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். கல்யாண வயசில் பிள்ளைங்க துளாராசியில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் 1க்கு 4 தடவை கல்யாண விஷயத்தெல்லாம் பாருங்கள். டீனேஜ் பிள்ளைங்களாக இருந்தால் கொஞ்சம் அவங்களுடைய குணத்தை மானிட்டர் பண்ணுங்கள். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இவங்க ஃபாரின் போகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 100% இவர்களுக்கு வெளிநாட்டு யோகம் அமையும். தூரதேச பிரயாணம் அமையும். கடல் கடந்து வாணிபம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஜாதகத்தில் இருக்கு. ஏதாவது வழக்குகள் நிலுவையில் இருந்தால் நல்ல சாதகமான தீர்ப்புகளும் பலன்களும் இவர்களுக்கு வரும். கொடுக்கல் வாங்கல இருந்த சிக்கல் சரியாகும். கொடுத்த காசெல்லாம் வரும். இவங்க வாங்கின இடத்துல திரும்ப அந்த காசை கொடுக்கறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. வேலை தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த அழுத்தங்கள் எல்லாம் மாறும். புதிய வேலை, புதிய பொறுப்பு, புதிய பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு துலாத்துக்கு இருக்கு. ஸோ துளாராசிக்காரர்கள் தவிர்க்க முடியாததா இந்த வக்கர சனியினுடைய காலகட்டங்களில் கண்டிப்பாக அடுத்த 5 மாசத்துல ஒரு பொசிஷன் சேஞ்ச் அவங்களுக்கு இருக்கும். வேலையில் மாற்றம் வரும், தொழிலில் மாற்றம் வரும், கரியர்லேயே சில விஷயங்கள் மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது ஏற்கனவே நான் ஒரு கரியரில் இருக்கேன்னா திருப்ப இன்னும் அடிஷனாக இன்னொன்று புதுசாக ஸ்டார்ட் பண்ணி அதுலேயும் இவங்க ஷைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தத்தில் வக்கர சனி துளாராசிக்கு ஒரு அற்புதமான காலம். துலாம் எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் சார்?
துளாராசியை பொறுத்த வரைக்கும் முன்னாடி பேசும்போது சொன்னேன், குழந்தைங்க விஷயத்துல கொஞ்சம் அவங்க கவனமா இருக்கணும்னு சொல்லி. ஸோ பிள்ளைகள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமா இருங்க. கொஞ்சம் கேர் எடுத்து குழந்தைங்கள பார்த்துக்கணும். அதே மாதிரி பண விஷயத்த ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த காலகட்டத்துல கொஞ்சம் தேவையில்லாத செலவுகள் வரும். அன்வான்டடான விரய செலவுகள செய்யக்கூடாது. விரலுக்கேத்த வீக்கம் மாதிரி இருக்க பழகணுன்றது என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோளா வைக்கிறேன். இந்த சனி வக்கர பயிற்சியில இவங்களுக்கு என்ன ஸ்பெஷல் அனுகூலங்கள்? ஸ்பெஷலான அனுகூலமா பார்க்கப்படக்கூடியது 6ஆம் இடத்தில் சனி வக்ரம் அடைகிறதுனால கடன் சுமைகள் குறையும். அதே மாதிரி உடல் நலத்தில் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் சரியாகும். மறைமுகமா இருக்கிற எதிரிகள் தொல்லை, சத்துரு தொல்லைகள் சரியாகும். நம்ம கை தொட்டா குத்தம், கால் தொட்டா குத்தம், எதை பண்ணாலும் தப்பா நினைக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுகிட்டு உங்க தரப்புல இருக்கிற நியாயத்தை பத்தி பேசுவாங்க. இது எல்லாமே துளாராசிக்கு கொஞ்சம் பாசிட்டிவான விஷயமா நான் பார்க்குறேன். இவங்க எப்பேற்பட்ட பரிகாரங்கள் பண்ணலாம்? துளாராசியை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய வழிபாடு 5வது இடத்துல ராகு இருக்கிறதுனால, அந்த பஞ்சமஸ்தானத்துல பிள்ளைகளுடைய உடல் நலத்திற்கும் அல்லது இவர்களுக்கு தெய்வத்தினுடைய அருள் பரிபூரணமா கிடைக்கிறதுக்கும், ராகு கால வழிபாட்டுல பக்கத்துல நாகநாதர் கோயில் எதா இருந்துச்சுன்னா, சர்வம் இருக்கக்கூடிய திருக்கோவில், எந்த கோவில் இருந்தாலும் வீட்டுக்கு பக்கத்துல இருந்தா போய் சாமி கும்பிடலாம். அப்படி இல்லைன்னா நவகிரகத்துல இருக்கக்கூடிய ராகு கேதுக்கு விளக்கேத்தி சாமி கும்பிடலாம். உக்கிரமான தெய்வம்னு சொல்லக்கூடிய காளி கோயில் எதா இருந்துச்சுன்னாலும், அமாவாசை அன்னைக்கு போயிட்டு அந்த கோவில்ல ஒரு 2 விளக்கேத்தி அந்த அம்மனை வழிபடும்போது, நிச்சயமாக இவர்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளும், தாமதங்களும் தவிடுபொடியாகும். வாழ்க்கையில தொடக்கூடிய அத்தனை விஷயங்களும் வெற்றியை நோக்கி போகும். சரி, விருச்சிக ராசிக்கு இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுது? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி பகவான் வக்ரம் அடைகிறது. அவர்களுக்கு நிச்சயமாக அவர்கள் செய்திருந்த புண்ணிய பலனுக்குரிய பாக்கியத்தை இந்த சனி வக்ரத்துல பார்ப்பாங்க. அதுல முக்கியமா நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள், சார் நான் நல்லதை செய்கிறேன், நல்லதை பேசுறேன், எல்லாருக்கும் நல்லதை கொடுக்குறேன், கடவுள் எனக்கு நிறைய சோதனைகளையும் வழிகளையும் மட்டுமே கொடுத்தாரே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கு கடவுளுடைய அருளோடு நிறைய நல்ல விஷயங்களை இந்த சனி வக்ர பயிற்சி அவர்களுக்கு 100% கொடுக்கும். அதில் முக்கிய விஷயமா நான் பார்க்கப்படக்கூடியது, குடும்ப விவகாரங்கள்ல இருந்து வந்த நிறைய சிக்கல்கள் சரியாகும். கடமைக்காக வாழ்கிற மாதிரியே இருக்குது சார், ஏதோ ஒரு பிடிமானமே இல்லாத மாதிரியான வாழ்க்கை போயிட்டே இருக்குது, அல்லது சும்மா அடுத்தவங்களுக்காக நான் நடித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினச்ச விருட்சிகள்லாம் தனக்காக வாழ்வதற்குரிய வாழ்க்கையை இவர்கள் தொடங்குவார்கள். ஏன்னா விருட்சிகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் செய்யாத தப்புக்கு தண்டனை, பண்ணாத பாவத்துக்கு பழி, வாங்காத பணத்துக்கெல்லாம் இவங்க வட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த கவலைகள் எல்லாமும் கடவுளுடைய அருளோடு மாறும். மெயினாக எங்கே போய் இவங்க நின்னாலும் அந்த இடம் இவங்களுக்கு சொந்த இடமா மாறும். எந்த முயற்சியை எடுத்தாலும் அந்த முயற்சி உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அதில் குறிப்பாக பிஸ்னஸ் பண்ணணும், ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் தாராளமாக முதலீடு செய்யலாம். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமண வயசுலேருந்து கல்யாணம் தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சு அப்படின்னு நினைச்சவங்களாம் வர 11 மாதத்தை பயன்படுத்தி கல்யாணம் பேச்சு எடுத்தால் கண்டிப்பாக அந்த கல்யாணம் நல்லபடியாக கூடி வரும். உறவுகளுக்குள்ளே இருந்த சிக்கல் சரியாகும். ரிலேஷன்ஷிப்பில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும். கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது இருக்கக்கூடிய கருத்து மோதல்கள் எதுனாலும் ஆண்டவ புண்ணியத்தில் ஒரு பாசிட்டிவான தீர்வை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி தரும். விருச்சிகத்துக்கு கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பண விஷயங்களில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துக்கிட்டே இருந்தது. சரி, என்னதான் பண்ணாலும் ஒரு தேவைக்கு பணம் இல்லாத மாதிரியே இருக்குது, ரொட்டேஷன்லேயே தான் பணம் போயிட்டு இருக்குது, இங்கே வாங்குறேன் இங்கே செலவு பண்ணுறேன், இங்கே வாங்குறேன் இங்கே கொடுக்குறேன், இப்படி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. பட் அந்த கவலைகள் எல்லாம் மாறும். பொருளாதார முன்னேற்றம் வரக்கூடிய காலமாக இருக்கும். இவங்க ஒரு 10 பேத்துக்கு செலவு பண்ணக்கூடிய அடிப்படையில் கடவுள் இவங்களுடைய செல்வாக்கை உயர்த்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதர வழி உறவுகளால் ஏற்படக்கூடிய காயங்கள் மாறும். அண்ணன் தம்பிக்குள்ளே கொஞ்சம் ஒத்துமையோடு இருப்பாங்க. ரொம்ப குறிப்பாக படிக்கிற பிள்ளைங்களாம் ரொம்ப நல்லா படித்து ஒரு நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நல்ல காலேஜில் இவர்களுக்கு சீட்டு கிடைக்கும். வாக்குவன்மை மேம்படக்கூடிய வாய்ப்பு விருச்சிக ராசிக்கு இருக்கிறது. புதிய வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு, புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு, புதிய வண்டி வாகனம் அமையக்கூடிய வாய்ப்பு எல்லாமும் இவங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். ரொம்ப நாளாக புத்தர பாக்கியத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு புத்தர பேரை கடவுள் கொடுப்பாருங்க. அதே மாதிரி பணம் வெளியில் கொடுத்தா வந்துடும். இவங்க வாங்கின பணத்தை திருப்ப கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. விருச்சிகம் மெயினாக எதிர்பார்த்தது வேலை, தொழிலில் கண்டிப்பாக லாஸ்ட் 1.5 வருஷமாகவே பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அதனால் நிறைய பணத்தை இழந்திருப்பார்கள். அதை ரீட்டைன் பண்ணுவாங்க இந்த பீரியடில். நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம இருந்துச்சு, கண்டிப்பாக வேலை கிடைக்கும். நிறைய பேர் வேலையிலிருந்து என்னை வெளியே அனுப்பிட்டாங்க சார், வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இதை விட ஒரு நல்ல பொசிஷன், நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. பல பேருக்கு மனசில் பயத்தோடவே இருப்பாங்க, வேலையில் ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்லாம். பட் கவலைப்படாதீங்க, கடவுள் உங்களை காப்பாற்றி ஒரு நல்ல விதமான பொசிஷன்லேயே உங்களை உட்கார வைப்பார். ஸோ இது எல்லாமே விருச்சிகத்துக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. மெயினாக விருச்சிக ராசிக்கு 9ல் குரு இருக்கிறதுனால அவர்கள் எதை நினைத்தாலும் அதை வெற்றியோடு தான் அவங்க கண்டிப்பாக முடிப்பாங்க. ஓடிப்போன ராஜாவுக்கு 9ல் குரு வந்தால் போகிற இடமெல்லாம் சொந்த இடம்னு சொல்லுவாங்க. சொன்ன மாதிரி அவர்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளுக்கும் கடவுளுடைய அருளோடு மிகப்பெரிய வெற்றியையும் நல்ல பலனையும் கொடுத்தே தீர்வார். இருந்தாலும் விருட்சகம் எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்?
விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு 4வது வீட்டில் ராகு இருக்கிறதுனால இரவு நேர பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். வாகன விபத்துகள் ஏற்படும். வாகன பழுது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாய்க்கு அவ்வப்போது மருத்துவ செலவுகள் வரும். அம்மாவோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். தாய்க்கு முன்னுக்கு முரணா பேசக்கூடாது அம்மாட்டெல்லாம். அதே மாதிரி தொழில் பண்ணும் பொழுது ஒரு தொழிலில் நல்ல ஸ்டேபிளாக இருந்துக்கிட்டு அதில் ப்ராஃபிட்டை பார்க்கும் பொழுது திருப்ப சம்மந்தமே இல்லாத இன்னொரு தொழிலை தொடங்கி அதில் இதில் லாபத்தை போட்டு ஆரம்பித்தா அதில் சிக்கல் வரும். அதில் ஜாகிரதையாக இருக்கணும். முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னேன், 10ல் கேது இருந்ததுலேருந்து வேலை தொழிலெலாம் நிறைய ட்ரபிள் அனுபவிச்சிருப்பாங்கன்னு. நவம்பர் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். சும்மா ஆறுதலுக்கு அது நடந்துரும் நான் பொய் சொல்ல விருப்பப்படலை. ராகு கேது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாற்றத்தை தரும். ராகு கொடுக்கும், கேது கெடுக்கும்னு சொல்லுவாங்க. கேது கெடுக்காது, எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஏற்கனவே வேலை தொழில் பணத்தில் கற்றுக்கிட்ட அனுபவத்தை வச்சு அடுத்த 5 மாதத்துக்கு கொஞ்சம் பக்குவமாக கடந்தா அதையே இவங்க சாதகமாக மாற்றி அதிலே மிகப்பெரிய புகழையும் வளர்ச்சியையும் கண்டிப்பாக அடைய முடியும். இந்த சனி வக்கிர பயிற்சி காலகட்டத்தில் இவங்களுக்கு என்ன ஸ்பெஷல் அனுகூலங்கள் இருக்கும்? பஞ்சமஸ்தானத்தில் சனி வக்கரம் அடைகிறதுனால குலதெய்வ அருளும் குலதெய்வ அனுகூலமும் கிடைக்கும். பல பேர் குலதெய்வ கோயில் போகணும்னு நினச்சி போக முடியாமல் இருப்பாங்க. பல பேர் வீட்டில் குலதெய்வமே இல்லையோ, சாமி கும்பிட்றோம், எங்களுக்கு எதுவுமே நடக்கலையே அப்படின்லாம் எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியும். ஆமாம், பல தடவை அப்படி நினைச்சிருந்தாலும் கூட அந்த விஷயங்கள் எல்லாம் மாறும். குலதெய்வத்தினுடைய அருளும் அனுகூலமும் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி மெயினாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய கவலைகள் எல்லாமே சரியாகுங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவாங்க. எஸ், பிள்ளைங்களால் அது படிப்பில், வேலை, தொழில், கல்யாணம், கரியர் எல்லாத்துலேயுமே பிள்ளைகளுக்கு நல்ல அனுகூலம் வரும். பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கு ஒரு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய அனுகூலத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி பூர்வீகத்தில் சொத்து பத்து சிக்கல் எதாவது இருந்துச்சுன்னா அது சரியாகும். சில பேர் சொந்த ஊர் சொந்த பூமிக்கு போக முடியும்னு நினச்ச விருச்சிக ராசிக்கெல்லாம் ஒரு இடத்துல போய் ஸ்டேபிளாக சொந்த ஊருக்கெல்லாம் போய் பயணம் பண்ணக்கூடிய அமைப்புகள் தரும். மெயினாக 5வது இடம்ன்றது ஒரு ஜாதகனுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. நீங்கள் செஞ்ச புண்ணிய பலன்கள் எல்லாமும் இந்த காலகட்டங்களில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். விருச்சிகம், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏற்கனவே இந்த 7 சனி காலத்தில் நிறைய நம்ம பேசியிருப்போம். நிறைய நல்லது செஞ்சீங்க. கடவுள் கண்டிப்பாக உங்களை இந்த 11 மாதத்தில் லைஃப்பை பெரிய அளவில் மாற்றி கொடுப்பாரு. பெரிய அளவுன்னா உடனே கோடீஸ்வரன் ஆகணும், உடனே ஜாக்பாட் அடிக்கணும்லாம் நினைக்காதீங்க. அப்படிலாம் அதெல்லாம் யாருக்குமே நடக்காது. வாழ்க்கையினுடைய படிகள் உங்களுக்கு மேலே மேலே போகும். இதுக்கு முன்னாடி பார்த்த வழிகளிலிருந்து மீண்டு வருவீங்க. லைஃப் ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர்டான வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போய் கடவுள் உங்களை ரொம்ப நல்ல சந்தோஷமாக வச்சிருக்கிறதுக்குரிய காலமாக இந்த காலம் இருக்கும். இவங்க எப்பேற்பட்ட பரிகாரங்கள் பண்ணலாம் சார்? விருச்சிக ராசி முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப நல்ல பலனை தரும். வள்ளி தெய்வான சமேதரா கல்யாண திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் எங்கே இருந்தாலும் அந்த முருகன் கோவிலை செவ்வாய்க்கிழமை லைக் சஷ்டி அன்னைக்கு போயிட்டு 6 அகல் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு ஆறுமுக பெருமானை ஆத்மார்த்தமாக அவர்கள் வழிபடும் பொழுது அந்த அறுமுக நாயகன் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை சிக்கல்களையும் நிச்சயமாக தீரும். சார், தனுசு ராசிக்கு இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுது? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் 4வது இடத்துல வக்கரம் அடைகிறார். 4வது வீடு ஒரு ஜாதகனுக்கு நிம்மதியை குறிக்கக்கூடிய இடம். தனுசை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த ஒரு 5 மாத காலம்னு எடுத்துக்கலாம். ஒரு ப்ளசண்ட்டாக இல்லாத மாதிரியே வெறுமையாக வாழ்க்கையை உணர்ந்திருப்பார்கள். ஏதாவது ஒன்று போனால் ஒன்று சில கவலைகளும் சோகமும் வருது. அல்லது ஒரு இடத்துல நிலையாக நம்மளால் இருக்க முடியலையே, அல்லது வெளியில் வந்துட்டா நம்மளை கையெழுத்து 100 பேர் கும்பிட்றா, வீட்டுக்கு போனால் என்னடா இது ஒரு அலட்சியப்படுத்துகிறாங்களே அப்படின்லாம் நினச்ச தனுசு ராசிக்காரர்கள் பல பேர் உண்டு. சில தனுசு ராசிக்காரர்கள் மனதளவில் சொல்ல முடியாத வழிகளை வச்சுட்டு இருந்திருப்பாங்க. பட் அந்த கவலைகளை தீர்க்கக்கூடிய அடிப்படையில் இந்த சனி வக்கரம் அவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். குறிப்பாக தாய் வழி பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். வீடு கட்டுறதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் சரியாகும். ரொம்ப நாளாக வீடு வாங்கணும், ஒரு லோன் போட்டுட்டு கிடைக்காம இருந்துச்சுன்னா அந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு கடவுளர்களோடு கிடைக்கும். தொழில்முறை சார்ந்த விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு லாக் ஆகி நிற்குது தொழில்னா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாக் ஆனதனுடைய பிரச்சனைகளை தீர்த்து திரும்ப அதை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனம் அடிக்கடி பழுதாயிட்டே இருக்குது சார், எது பண்ணாலும் அதாவது இன்னைக்கு நேற்றுக்கு தான் செலவு பண்ண திருப்பி இன்னைக்கு ஒரு 10,000 செலவு வச்சிருச்சு அப்படின்னு புலம்புறவங்கெல்லாம் புதிய வண்டி வாகன மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலத்தை இந்த வக்கர பெயர்ச்சி ஏற்படுத்தும்னு சொல்லலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மறைமுக எதிர்ப்பு, போட்டி, பொறாமைகளை எல்லாத்தையும் இந்த வக்கர சனி அடிச்சு தூள் கிளப்பிடுவார். நேற்றுக்கு வேலை செய்யற இடத்துல பக்கத்துல இருக்கிறவங்களே எனக்கு பாதிப்பு கொடுக்குறாங்க சார். பக்கத்து வீட்டுக்காரனே நேர்ல நல்லா பேசுறான், பின்னாடி போய் நம்மளை பத்தி தப்பா பேசுறாங்க. ஏன் என் ஃப்ரெண்ட்ஸுங்களே எங்களுக்குள்ளே தேவையில்லாத மன உளைச்சல்லாம் நம்மளை பத்தி பின்னாடி போய் காசி பேசி ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு நினைச்ச தனுசுக்கெல்லாம் அந்த கவலைகள் மாறும். உடல் ரீதியா மன ரீதியா இருந்த பிரச்சனைகள் சரியாகும். வம்பு வழக்குகள் எதா இருந்தால் இவங்களுக்கு சாதகமாக வரும். கடனில் மாட்டின தனுசுக்கு இந்த வக்கர சனி கண்டிப்பாக அந்த கடனை அடைக்கிறதுக்குரிய வழியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிலை உண்டு. நேற்றுக்கு செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சாங்க, பண்ணாத பாவத்துக்கு படி ஏற்றுக்கிட்டாங்க தனுசு. ஆனால் இன்னைக்கு இந்த வக்கர காலகட்டங்களில் இவங்க மேலே வீண் பழி வீண் சொல்ல நம்ம சுமத்திட்டமேன்னு சொல்லி இவங்க யார் விமர்சனம் பண்ணாங்களே அவங்களே இவங்ககிட்ட விரும்பி வரக்கூடிய நிலை ஏற்படும்.
அதற்கு அடுத்தது வேலை தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல தனுசுக்கு இந்த பீரியட் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான பீரியடாக இருக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் அழுத்தமாக இருக்குது சார், வேறு ட்ரான்ஸ்ஃபர் வேணும், ப்ரமோஷன் கிடைக்குமா, அல்லது வேறு கம்பெனிக்கு மாறலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா நிச்சயமாக அந்த மாற்றத்தை இந்த 5 மாதம் ஏற்படுத்தும். பண விஷயங்கள்ல இருந்து வந்த கஷ்டங்கள் மாறி பொருளாதார ரீதியாக கண்டிப்பாக முன்னேற்ற பலனை தரக்கூடிய அடிப்படையில் தனுசுக்கு அமைய போகுதுன்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் கடந்து உடலும் உள்ளமும் தெளிவடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். மனப்பதட்டமும் மனநோயும் சரியாகும். ஒரு சுதந்திர பறவை இருந்தால் எப்படி இருக்கும்? எண்ணத்தினுடைய வழிகளை எல்லாத்தையும் மறந்து மனதில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை தவிர்த்து வாழ்க்கையினுடைய திட்டமிடலோடு நிம்மதி, அமைதி, சந்தோஷம், எழுச்சி அப்படின்ற பாதையை நோக்கி தனுசு ராசிக்காரர்கள் சிறகடித்து பறப்பதற்கு காத்திருக்கிறார்கள். இந்த வருடம் அவர்களுக்கு வக்ர பயிற்சி அற்புதமான மாற்றத்தை நிச்சயம் தரும். இருந்தாலும் தனுசு எதுல ஜாக்கிரதையா இருக்கும் சார்? கூட்டுத் தொழில், நண்பர்கள், சகோதர வழி உறவுகள்கிட்ட தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் நவம்பர் மாதம் வரைக்கும். 3வது நபர்களை எந்த முக்கிய முடிவுகளையும் பொறுப்புகளையும் நம்பி ஒப்படைக்கும் போது ஒன்றுக்கு ஒரு 4 தடவை யோசிச்சுட்டு பண்ணணும். அண்ணன் தம்பிக்குள்ளெல்லாம் கண்டிப்பாக சின்ன சின்ன முரண்கள் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி தனுசுக்கு அப்பா வழி உறவுகளால் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். சில பேருக்கு பூர்வீக சொத்து விஷயங்களில் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக வச்சுக்கிட்டாலே போதும். மற்ற விஷயங்கள் தனுசுக்கு எல்லாமே அற்புதமாக இருக்குது. இந்த சனி வக்கர பயிற்சியில் தனுஷுக்கு ஏதாவது ஸ்பெஷல் அனுகூலங்கள்? ஸ்பெஷலான அனுகூலம்னா ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னேன். வண்டி வாகனம் அமையும், வீடு அமையும், தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாய்க்கு இருந்து வந்த கஷ்டங்களும் வழிகளும் மாறும். தாய் நாடு, தாய் பூமியை விட்டு பிரிஞ்சவங்க திரும்ப சொந்த ஊர் சொந்த மண்ணுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஊரில் ஒரு வீடு கட்டணும், ஊருக்கு போய் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சவங்களுடைய எண்ணங்கள்லாம் ஈடேறும். இன்னும் ஒரு வரியில் சொல்லணும்னா நிம்மதி, அமைதி, சந்தோஷத்தை கடவுள் இந்த வக்ர சனி கொடுப்பார். இதுவே உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான பலனாக தான் நான் நினைக்கிறேன். இவங்க எப்பேற்பட்ட பரிகாரங்கள் பண்ணலாம் சார்? தனுசு ராசிக்காரர்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தியினுடைய திருக்கோவில் சன்னதி எங்கே இருந்தாலும் அல்லது பக்கத்தில் இருக்கிற கோவில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமைக்கு தொடர்ந்து ஒரு 5 வாரம் அல்லது 9 வாரம் கொண்ட கடலை மாலை கட்டி சாமிக்கு போட்டுட்டு உங்கள் கையால் ஒரு 2 விளக்கேற்றி சாமி கும்பிடும்போது அஷ்டமத்து குருவால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்தும் அர்த்தாஷ்டமத்தில் வக்ரமடைகிற சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்தும் நிச்சயமாக இவர்கள் மீண்டு வருவார்கள். சார், மகர ராசிக்கு இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுது? மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி அப்படின்றது நிச்சயமாக ஒரு மறுபிறப்பு அல்லது ஒரு மறு தெளிவை ஏற்படுத்தக்கூடிய அடிப்படையில் கண்டிப்பாக அமையும். 7.5 சனி நடந்ததுலேருந்து பல விஷயங்களை நிறைய பேசியிருப்போம். ஸோ பொண்ணு இழந்திருப்பாங்க, பொருள் இழந்திருப்பாங்க, உயிரை இழக்கிறது கூட பல மகர ராசிக்காரர்கள் துணிஞ்சிருப்பாங்க, அல்லது உயிர் இருந்தும் ஒரு பணமாக வாழ்ந்தாங்கன்றதெல்லாம் நிறைய வீடியோஸில் நானே பதிவு பண்ணியிருந்தேன். அந்த 7.5 சனி காலகட்டங்களில் அவங்க பட்ட கஷ்டத்திலிருந்து மீண்டு வந்து வாழ்க்கையை ஒரு மீட்டுருவாக்கம் செய்வதற்குரிய ஒரு அற்புதமான நாட்களாக அடுத்து வரக்கூடிய 5 மாதம் அவங்களுக்கு அமைய போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா ராசிநாதன் தன்னுடைய இயக்கத்திலிருந்து வக்ர நிலைக்கு வராரு. அதுவும் சனி பகவான் 3வது வீட்டிலிருந்து வக்ரம் அடைகிறது. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் மகராசிக்காரர்களுக்கு ஒரு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு. ராஜயோகம்னா பணம் கொட்டும், பேர் அடிக்கும் அப்படின்லாம் கிடையாது. உங்கள் வாழ்க்கை தரத்தை மேலோக்கி கடவுள் கொண்டு போய் சேர்ப்பார். குறிப்பாக குடும்பத்தை தொலைத்த மகராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி, அமைதி, சந்தோஷம் பெருகும். உடலை இழந்தவர்கள், மனதை இழந்தவர்கள், நோய் நொடியில் மாட்டி சிக்கி தவிக்கிறேன் சார், மென்டலாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, கிடப்பில் போட்ட கல் மாதிரி இருக்குது, ஒரு உணர்ச்சியே இல்லை, என்னால் எதையுமே செய்ய முடியல, உலகத்தில் வாழ பிடிக்கல, சில முயற்சி எடுத்து கூட என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னு உடஞ்சு போன மகராசிக்கெல்லாம் ஒரு புத்துணர்வையும் புது உயிரையும் பாய்ச்சக்கூடிய அடிப்படையில் இந்த சனியினுடைய வக்கரம் நிச்சயமாக அமையக்கூடியதாக இருக்கும். அதில் குடும்பத்தை இழந்தவர்கள் குடும்ப வாழ்க்கை அமையும். கல்யாண விஷயங்கள்லாம் மகராசிக்கு இந்த 7.5 வருஷம் பாவம். நிறைய பேர் கல்யாணம் ஆகாத கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க. கல்யாணம் ஆனதுக்கு பிறகு அந்த வாழ்க்கையை தொலைச்சவங்க பல பேர் உண்டு. பல பேர் தப்பான உறவு பழக்க வழக்கத்தில் போய் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்ட மகராசி உண்டு. ஸோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் இறைவனுடைய அருளோடு தீரும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும். மறுமணத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு மறுமணம் நடக்கும். தவறான உறவு பழக்க வழக்கத்தில் மாட்டி நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மகராசி எல்லாம் ஒரு நல்ல பாதையில் வாழ்க்கையை தொடங்கி வெற்றி பெறக்கூடிய அனுகூலத்தை கடவுள் ஏற்படுத்துவார். ஏன்னா மகரத்துக்கு இந்த சனி பெயர்ச்சி ஆனதிலிருந்தும் கூட மனம் சஞ்சலத்திலே தான் இருந்தது. மனசை ஒரு தெளிவான பாதையில் அவங்களால செலுத்த முடியல. பல மகராசி கால் பண்ணி, சார் 7.5 சனியில கூட நல்லா இருந்ததுங்க, இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட ஒரு நண்பர் பேசுறார், சனி பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த 7 மாசமா ரொம்ப ஒரு முடங்கி இந்த மாதிரி இருக்கு, இந்த 5 மாசமா அப்படியே ஒரு எதுவுமே பண்ண முடியல சார் அப்படின்னாரு. பட் அது கவலைப்படாதீங்க, சனி பகவான் இந்த வக்ர இயக்கத்திற்கு வரும் பட்சத்தில் நிச்சயமாக அத்தனை மாற்றத்தையும் ஏற்படுத்துவார். அதில் மெயினாக உங்களுக்கு ஒரு புது தன்னம்பிக்கை, புது தைரியம், புது தெம்பு, புது தெளிவு வரும்.
புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். இப்போ ஏற்கனவே இருந்த கூட்டாளிங்க யோசிச்சு பாருங்களேன், நம்மளை கெடுக்கிறதுக்கும் நம்மளை தப்பாக கைட் பண்ணுறதுக்கும் தான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. ஆனால் இனிமேல் வரக்கூடிய நண்பர்கள், சனி வக்கரத்துக்கு பிறகு வரக்கூடிய நண்பர்கள் நல்ல நண்பர்கள் அமைவார்கள். நல்ல சூழல் அமையும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல தொழில் ஐடியாஸ் வரும். இதெல்லாம் ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருக்குது அவங்களுக்கு. அதே மாதிரி புத்தர பேரை எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். மெயினாக கடன் பிரச்சனை எதாவது இருந்துச்சுன்னா சரியாயிடும். இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கலாமா சார்? வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம். கடன் வாங்கலான்றதை நான் என்றைக்குமே என்டர்டெயின் பண்ண மாட்டேன். கடன் இல்லாத ஒரு பெருவாழ்வு தான் எல்லாரும் வாழணும்னு நான் விருப்பப்படுறேன். ஸோ கடனை தவிர்ப்பது நல்லது. கடன் ஏற்கனவே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கடனை அடைப்பாங்க, கொடுத்த காசு வரும். அதே மாதிரி காதல் திருமணம் நிறைய நடக்கும். 7வது இடத்துல குரு இப்போ உச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால அது ஒரு அனுகூலம் உண்டு. கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. 3வது நபர்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடாது. அதில் ஒரு நிதானம் தேவைப்படுது. அதற்கு அடுத்தது மெயினாக தந்தையுடைய உறவுகளால் இருந்து வந்த கஷ்டங்கள் மாறும். அந்த வழியில் ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மகரத்துக்கு புதிய பட்டத்தை, பதவியை, பொறுப்பு இதெல்லாம் கடவுள் தருவார். இந்த லாஸ்ட் 7.5 வருஷத்தில் ஆசிலேஷன்லேயே போச்சு. பட்டம் இல்லை, பதவி இல்லை, பெயர் இல்லை, புகழ் இல்லை. இது எல்லாம் இருந்தாலும் கூட அவங்களால அதை அனுபவிச்சிருக்க முடியாது, அல்லது அவங்க அதை ஃபீல் பண்ணியிருக்க முடியாது. அந்த சூழ்நிலைகளை கடவுள் இந்த காலகட்டத்தில் மாற்றுவார். ரொம்ப முக்கியமானது தெய்வத்தினுடைய அனுகூலமும் தெய்வ பிராப்தமும் கிடைக்கும். நிறைய நாடுகளுக்கு பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய திருப்பத்தை, பிராப்தத்தை இந்த சனியினுடைய வக்கரம் தரும்னே சொல்லலாம். சுபவிரய செலவுகளை செய்வார்கள். வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, ஒரு கார் வாங்குறது, ஒரு பைக் வாங்குறது, இதெல்லாம் அமையக்கூடிய வாய்ப்புகள் மகரத்திற்கு. ஒட்டுமொத்தத்தில் சனி வக்கர பயிற்சி ஒரு அற்புதமான பயிற்சி இவங்களுக்கு. அது ஆண்டவன் புண்ணியத்தில் ரொம்ப நல்லது செய்ய போகுது. மகராசிக்காரர்களே, 7.5 சனியில் நீங்கள் எதெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ அதிலிருந்து மீண்டு வந்து உங்கள் லைஃப்பை கண்டிப்பாக கடவுள் ரொம்ப நல்ல பாதைக்கு கொண்டு போகிறாரு. அடுத்த 5 மாத காலத்தை அற்புதமாக நீங்கள் பயன்படுத்தணுன்றது என்னுடைய வேண்டுகோள். மகரம் எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும்? பேசுகிற விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மனசில் பட்டதை மறைக்காமல் பேசிடுவாங்க. அது யார்கிட்ட பேசுகிறீங்க, எங்கே பேசுகிறீங்கன்றதுல கொஞ்சம் முக்கியம். ஆல் கிளிட்டர்ஸ் ஆர் நாட் கோல்டு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. மின்னுவது எல்லாமும் பொன் அல்ல. அது மாதிரி நீங்கள் பார்க்குற நபர்கள் அத்தனை பேரும் நல்லவர்கள் அல்ல, நீங்கள் பழகுபவர்கள் அத்தனை பேரும் நல்லவர்கள் அல்ல அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா மகரத்தினுடைய இயல்பான குணம் கண்ணாடி டம்ளர் மாதிரி. எந்த கலர் தண்ணி ஊற்றினாலும் அந்த தண்ணியாக அது கலர் மாறிடும். அந்த மாதிரி நீங்கள் அன்பை விதைத்தால் மகரம் உயிரை கொடுத்துரும் உங்களுக்கு. ஆனால் அதனால் அந்த மாதிரி கொடுத்து தான் 7 வருஷம் நீங்கள் பாடாய்ப்பட்டீர்கள். அதனால் தயவு கூர்ந்து இனிமேல் போதும், அடுத்தவங்களுக்கு உயிரை கொடுத்ததெல்லாம் போதும், இனிமேல் உங்களுக்காக வாழத் தொடங்குங்க. மகரம் என்பது வார்த்தைகளில் கவனம், பேசுகிறவங்கள்ட்ட பழகிறவங்கள்ட்ட கவனம், ரிலேஷன்ஷிப்பில் ஜாகிரதையாக இருக்கணும். ஆணாக இருந்தால் பெண்களோட தொடர்பு வரும், பெண்ணாக இருந்தால் தவறான ஆண்களோட தொடர்புகளை ஏற்படுத்தும். இதில் ஏமாந்துடாமல் பார்த்துக்கோங்க. இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் சார் இவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் அனுகூலங்கள் இருக்குங்களா? ஸ்பெஷலான அனுகூலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 3வது வீட்டில் இருக்கக்கூடிய சனி வக்கரம் அடைகிறதுனால மறைமுகமாக இருந்து வந்த எதிரிகளுடைய தொல்லை விலகும், நண்பர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும், சகோதர வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமும் தீரும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் தான். தடைப்பட்ட முயற்சிகள் தடையில்லாமல் நடக்கும். ஏற்கனவே தொடங்கி தாமதமாக இருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப ரேப்பிட் ஃபயராக இந்த 5 மாதத்தில் முடியும். ஸோ இந்த 5 மாதத்தில் 7.5 சனியினுடைய உங்கள் பட்ட கஷ்டத்திலிருந்து ஒரு புது பாதையை கடவுள் கண்டிப்பாக போட்டு கொடுப்பார். இது ஒரு பெரிய ஸ்பெஷல் பலனை நான் பார்க்குறேன். இவங்களுக்கான பரிகாரங்கள் ராகு கால வேளையில் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை எப்போ நேரம் கிடைச்சாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய உக்கர தெய்வத்தினுடைய வழிபாடு, காளி, துர்க்கை, அம்பாள், பிரத்யங்கரா, இந்த மாதிரியான சாமி எந்த சாமி இருந்தாலும் இந்த ராகு காலத்தில் போயிட்டு 2 விளக்கேற்றி மனதார சாமி கும்பிட்டு வரும் பொழுது ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய தாக்கம் இவர்களுக்கு விலகும். கோச்சார ரீதியாக சர்ப்பதோஷம் இருக்குது. அதனால் இந்த வழிபாடுகளை செய்யும் பொழுது அதனுடைய தாக்கமும் அழுத்தமும் நிச்சயமாக குறையும். கும்பராசிக்கு இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்கு போது சார்? கும்பராசிக்காரர்கள் இந்த 5 வருஷத்தில் எதை கேட்டாங்களோ இல்லையோ நிம்மதியாக இருந்தால் போதும் சார், தூங்கினா போதும், பயம் இல்லாமல் நான் வாழ்ந்துட்டா போதும், கடன் இல்லாமல் இருந்தால் போதும், நோய் நொடி இல்லாமல் இருந்தால் போதும் அப்படின்னு இப்படி தான் அவங்களுடைய எண்ணங்கள் இருந்தது. இந்த 5 வருஷத்தில் எனக்கு இது கிடைக்கணும் அது கிடைக்கணும்னு அவங்க வேண்டதில்லை. ப்ளசண்ட்டாக ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழ்ந்தால் போதுன்ற எண்ணம் இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா ராசியில் ராகு ஏற்கனவே 7.5 சனி வச்சு பாடாக படுத்துச்சு. உடம்பளவில் உடஞ்சு போனீங்க, மனசளவில் உடஞ்சு போனீங்க. ராசிநாதன் வக்கர கதியில் வரும் பட்சத்தில் ராசியிலேயே ராகுவினுடைய இயக்கம் இருக்கிறதுனால உடல் தெளிவடையும், உள்ளம் தெளிவடையக்கூடிய காலமாக இருக்கும். மனசில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் சரியாகும். குறிப்பாக 5 வருஷம் கும்பராசி
எதை இழந்ததோ இல்லையோ கல்யாண வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. இல்லற வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ள பல நெருக்கடிகளை அனுபவிச்சிருப்பாங்க. சில பேருக்கு கல்யாணம் வரைக்கும் போய் நின்று போயிருக்கும். சில பேர் கல்யாணம் பண்ணிட்டு தப்பான முடிவு எடுத்துட்டோமோ, தப்பான பர்சனை செலக்ட் பண்ணிட்டோமோலாம் வருத்தப்பட்டவங்களும் உண்டு. இதில் ரிலேஷன்ஷிப்பில் மாட்டி ஏமாந்த கும்பராசிக்காரர்களும் பல பேர் உண்டு இந்த காலகட்டத்தில். இதில் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். அதுக்கு காரணம் ராகு கேதுனுடைய தோஷமும் 7.5 சனியும் ஒரே நேரத்தில் அவங்களுக்கு நடந்ததுன்னு சொல்லலாம். அல்லது யாராலையாவது ஏமாற்றப்பட்டிருப்பார்கள். அப்போ நான் சொன்ன இந்த விஷயத்துல இருந்த நெகட்டிவிட்டி எல்லாம் மாறும். இது கொஞ்சம் பாசிட்டிவான விஷயத்தை நோக்கி கடவுளுடைய அருளோடு ஆண்டவன் கொண்டு போவான். குடும்பத்தில் நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழல் உருவாகும். குடும்பத்தில் சந்தோஷம், அமைதி பெருகும். பண விஷயங்கள்ல இருந்து வந்த தட்டுப்பாடுகள்லாம் சரியாகும். கை நிறைய காசு வரும் கடவுள் புண்ணியத்தில். தேவையை பூர்த்தி பண்ணிக்கக்கூடிய அடிப்படையில் இவங்களுடைய செல்வமும் செல்வாக்கும் உயரக்கூடியதாக இருக்கும். வார்த்தைகளில் இருந்த தடுமாற்றம் எல்லாம் சரியாகும். இவங்க வாக்குக்கு ஒரு மிகப்பெரிய பலம் சேரும். 3வது நபர்களாலும் அல்லது புதிய அறிமுகங்களாலும் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் கடவுள் அடுத்த 5 மாதத்தில் கொடுப்பாரு. வீடு வாங்கணும், வீடு கட்டணும்னு நினச்சா அந்த கனவுகள் சரியாகக்கூடியதாக இருக்கும். தொழில்முறை சார்ந்த விஷயங்களில் எடுக்கிற முயற்சிகள் அனுகூல வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக பிள்ளைகள் விஷயங்களில் புத்திர பாக்கியம் வேணும்னு நினச்சவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக புத்திர பாக்கியத்தை ஆண்டவன் ஏற்படுத்தி தருவார். கல்யாண விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசி நவம்பர் வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. திருமண வரன் சார்ந்த விஷயங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா கூட கண்டிப்பாக சின்ன சின்ன விஷயத்தில் தடைகளை தரும். கோச்சார ரீதியாக 8ல் கேது, ஏற்கனவே குருவும் 6ல் மறைஞ்சிருக்கிறது இவங்களுக்கு பெரிய சாதகத்தை இந்த காலகட்டத்தில் கொடுக்காது. நவம்பருக்கு பிறகு கல்யாணம் பேசும் பொழுது அது நல்ல திருமணமாக அமையக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலில் சின்ன சின்ன சிக்கல்கள் அவ்வப்போது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பணம் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் ஜாகிரதையாக யார்கிட்ட கொடுக்குறீங்க வாங்குறீங்கன்றதுல மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். தந்தை வழி உறவுகளால் ஏற்பட்ட கஷ்டங்கள் மாறும். அப்பா வழியில் ஒரு கிரவுண்ட் இடம் இருக்குது சார், பிரித்து கொடுத்தா நான் ஒரு தொழில் பண்ணிக்கொண்டு 2 பேர் பேசுவாங்க, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த உதவிகள் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்பாவுக்கு பிள்ளைக்கும் சில நேரம் ஆகவே இல்லைங்க, எனக்கு ஐடியா இருக்குது, எங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டுறாரு, எனக்கு இன்வெஸ்ட் பண்ண மாட்டுறாரு, இதை வாங்கி கொடுக்க மாட்டுறாரு, அதை வாங்கி கொடுக்க மாட்டுறாரு, லாஸ் பண்ணிட்டு போகிறேன் பயப்படுறாரு அப்படின்லாம் நிறைய பேர் குழம்பி இருப்பாங்க. அந்த விஷயங்கள் தந்தை வழி சார்ந்த உறவுகள்கிட்ட இருந்து ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கு பட்டம், பதவி, பொறுப்பு, புகழ் கிடைக்கக்கூடிய காலம் சனி வக்கரம். பண விஷயங்களில் லாபம் கண்டிப்பாக பார்ப்பாங்க இந்த காலத்துலலாம். இதுக்கு முன்னாடிலாம் காசே இல்லை சார், 5 வருஷமாக நாங்கள் பிச்சை எடுக்காத குறையாக வாழ்ந்துட்டோம் அப்படின்னு நினச்ச கும்பராசி எல்லாம் கடவுள் அருளோடு ஃபைனான்ஷியல் டெவலப்மெண்ட்டோடு வாழ்வாங்க. நிறைய பேருடைய வெளிநாடு கனவுகள் 12ஆம் இடத்தை உச்சகுரு பார்க்கறதுனால நனவாகும். அதே மாதிரி தெய்வ வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி விளக்கேற்றி சாமி கும்பிட்டு கேட்காத கொடுக்காத கடவுள் இனிமேல் கடவுள் புண்ணியத்தில் இவங்களுடைய வார்த்தைக்கு கேட்பாரு, இவங்க கேட்குறதையும் கொடுப்பார். அந்த மாதிரியான ஒரு நல்ல பீரியட் தான். சனி வக்கரம் நிச்சயமாக 7.5 சனி காலத்தில் இருந்த காயங்களை ஆற்றக்கூடிய அடிப்படையில் கும்பராசிக்கு நிச்சயமாக அடுத்த ஒரு 5 மாதம் அமையும். இவங்க எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் சார்? அதீத சிந்தனை இருக்கக்கூடாது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ராசியில் ராகு இருக்கிறதுனால தேவையில்லாத சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்னோட அன்பு வேண்டுகோள், ப்ரெசன்ட் லைஃப்பை கொஞ்சம் சந்தோஷமாக வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா உடம்பு கெட்டு போச்சுன்னா மனசு கெட்டு போயிடும், மனசு கெட்டுச்சுன்னா உடம்பு கெட்டுடும். இந்த 2 விஷயம் கெடாமல் பார்த்துக்கணும். அன்பு அதிகமாக யார்கிட்ட கொடுக்குறீங்க, உங்கள் நேரத்தை யாரோட செலவு பண்ணுறீங்க, எந்த விஷயத்துக்கு உங்களுடைய எண்ணத்தை அர்ப்பணித்து வாழ்க்கையை நகர்த்திட்டு போகிறீங்கன்றதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா கும்பம் உயர்ந்த சிந்தனை, உயர்வான லட்சியத்தோடு வாழ்வாங்க. பட் இருந்தாலும் அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருந்து ஏமாந்துடக்கூடாதுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். ஸோ உங்கள் பொட்டன்ஷியலுக்கு என்ன முடியுமோ, இது மழை வர நேரம், இந்த நேரத்தில் துணி காய வச்சா ஈரமாக தான் ஆகும். அதனால் இந்த டைமில் போயிட்டு நான் ஒரு எஃபோர்ட் எடுத்து எனக்கு தோத்துட்டேன், எனக்குள்ள திறமையே இதுதான், என் பொட்டன்ஷியல் இதுதான்னு சொல்லி நீங்கள் உங்களை மிஸ்ஜட்ஜ் பண்ணிக்க வேணாம். உங்களை நீங்களும் அதே மாதிரி தரம் தாழ்த்தி யோசிச்சுட்டு ஒரு இன்ஃபீரியாரிட்டி தாட்ஸ்குள்ளே போயிட வேணாம். கும்பத்தால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும், கொஞ்சம் டைம் எடுக்குது. இந்த ராகுகேது பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். 1000 ஆறுதலை நானே சொன்னாலும் ராகுகேது முடிகிற வரைக்கும் கடப்பில் போட்ட கல் மாதிரி அப்படியே உடம்பு கட்டி போட்ட மாதிரிலாம் சிந்தனை வரும். ஆன்சைட்டி இல்லாமல் இருக்கணும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும், நீங்கள் ட்ரௌமா இல்லாமல் இருக்கணும். 2வது கடைசியாக சொல்கிறேன், யாரையும் நம்பி ஏமாந்துடாதீங்க, யார்ட்டையும் ரொம்ப அட்டாச்சாக பழகிடாதீங்க. இதில் மட்டும் நிதானமாக இருங்க, ஆண்டவன் எல்லாத்தையும் மாற்றுவோம். இவங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சியில் ஸ்பெஷல் அனுகூலங்கள் சார்? ஸ்பெஷலான அனுகூலமாக பார்க்குறது, குடும்ப வாழ்க்கையில் இருந்து வந்த சிக்கல்கள் சரியாகும், பண விஷயங்கள்ல இருந்து வந்த தட்டுப்பாடுகள் சரியாகும், படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல வேலை கிடைக்கலாம், நல்ல மார்க் எடுப்பாங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்கு நல்ல விதமான ஒரு பொசிஷனில் போய் ஜாபில் ப்ளேஸ் ஆவாங்க. அதற்கு அடுத்தது இவங்களுடைய வாக்கு வன்மை அதிகரித்து கொடுத்த வாக்கை காப்பாற்றுற அளவுக்கு செல்வமும் செல்வாக்கும் உயரும். ஸோ இது இவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. இவங்களுக்கான பரிகாரங்கள்?
கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சந்திரனோடு ராகு சேர்ந்து சந்திர கிரகண தோஷத்தில் இப்போ இவங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால பௌர்ணமி அன்னைக்கு காவல் தெய்வ வழிபாடு இவங்களுக்கு நல்லது பண்ணும். காவல் தெய்வம்னா உங்களுக்கு பிடிச்ச சாமி எதுவோ, மதுரை வீரனோ, ஐயனாரப்பனோ, சுடலமாட சாமியோ, முனீஸ்வரனோ, பாண்டி முனியோ, எந்த சாமியாக இருந்தாலும் சரிதான். அந்த சாமி கோயில் போயிட்டு பௌர்ணமி அன்னைக்கு 2 விளக்கேற்றி ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கி தலையை சுற்றி, சூளம் இருந்தால் சூளத்தில், அப்படி இல்லாட்டி கீழே கூட போட்டுட்டு உங்கள் காலால் மிதிச்சுட்டு காலை கழுவிட்டு சாமி கும்பிட்டுட்டு ஆத்மார்த்தமாக இவருடைய வாழ்க்கையை நீங்கள் தொடங்குங்க. முடிஞ்சால் ஒரு 3 பௌர்ணமி போங்க. மனசு ஒரு தெளிவாக இருக்கும், பயம் போகும், பதட்டம் போகும். லைஃப்பை பற்றின ஒரு புரிதலை கடவுளே சொல்லி கொடுத்து உங்கள் வாழ்க்கை எந்த நெறியில் போனால் நீங்கள் நல்லா இருப்பீங்களோ அந்த வழியில் உங்களை அழகாக கொண்டு போவாங்க. சரி, மீன ராசிக்கு இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுது? மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸாக அவங்களுக்கு 7.5 சனி ஆரம்பித்து நடந்துட்டு இருந்தது. இப்போ சமீபத்தில் ஜென்ம சனி ஆரம்பித்து அவங்களுக்கு ஒரு 5 மாத காலங்கள் கிட்ட வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பீரியடில் ஜென்ம சனி காலகட்டத்துக்கு ஒரு தெளிவை தர மாதிரியான ஒரு பீரியடாக தான் வக்கர சனி அவங்களுக்கு கண்டிப்பாக அமையும். ஏன்னா உடலிலே சனி பகவான் வக்கரம் என்பது தன்னுடைய இயக்கத்திலிருந்து மாறுபட்டு பின்னோக்கி வரக்கூடியது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் வக்கரம் அடைகிறதுனால உடல் ரீதியாக மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து மீனராசியை கடவுள் நல்லபடியாக ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கு மாற்றுவார். மீனம் எல்லாமுமே இருந்து ஒரு வெறுமையை கடந்த காலத்தில் உணர்ந்திருப்பாங்க. சார் எல்லாம் இருக்குது சார், அரிசி இருக்குது, பருப்பு இருக்குது, அறுசுவையோட சாப்பாடு நான் 10 பேர்த்துக்கு கொடுக்குற அளவு தகுதி இருக்குது, நிம்மதியே இல்லாத மாதிரி இருக்குது சார் வீட்டில், எனக்கு ஒன்றும் இல்லை, ஒரு வாழ்க்கை வெறுமன்றதை தாண்டி எனக்கு ஒன்றும் இல்லை சார், நான் நல்லா இருக்கேன், நான் பொண்டாட்டியை நினச்சி வருத்தப்படுறேன், பிள்ளையை நினச்சி வருத்தப்படுறேன், அப்பா அம்மாவை நினச்சி கவலைப்படுறேன், இப்படியே மீனராசி தன்னைத்தானே உருக்கிக்கிட்டு இருந்தாங்க. பட் அந்த விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் மாறுபட்டு எண்ணங்களை இவர்கள் கொஞ்சம் நேர்மறையான விஷயத்தில் செலுத்துறதுக்குரிய காலமாக கண்டிப்பாக இந்த காலம் அமையும். அதில் முக்கியமாக புதிய தன்னம்பிக்கை, புதிய தைரியம், புதிய தெளிவு கிடைக்கும். வீட்டில் ஒன்று போனால் ஒன்று ஒரு கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த கஷ்டங்கள் எல்லாம் சரியாகும். வீட்டில் நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் இருக்கும், அமைதி கிடைக்கும். ஒரு வீடு புதுசாக போகணும் சார் வாடகைக்குன்னு நினச்சா அந்த வீடு அமைஞ்சிரும். புதுசாக ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அந்த கனவு சரியாகும். சார் ஒரு விவசாயம் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப நஷ்டமாக இருக்குன்னா கண்டிப்பாக அந்த விவசாயத்தில் மகசூல் பார்க்கக்கூடிய விஷயம் உண்டு. ஒரு ஆடு மாடு வச்சு ஒரு பசு பால் பாக்கியத்தோடு வாழலாமான்னா அந்த அமைப்பு மீனத்துக்கு கொடுக்கும். ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாமா, ஒரு பிஸ்னஸ் தொடங்கலாமான்னா ஆண்டவ புண்ணியத்தில் அதெல்லாம் டக்குன்னு சக்ஸஸ் ஆகும் 5 மாதத்தில். ஸோ இது எல்லாமே இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக பர்சனல் லைஃப் நிறைய டிஸ்டர்ப் ஆனாங்க மீனம். இந்த 3 வருஷமாக இல்லற வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. புருஷன் முண்டாட்டியாக இருந்தால் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. கல்யாண வயசில் பிள்ளைய வச்சுருக்கேன் சாமி, எல்லா கோயில் போய் விளக்கேற்றிட்டேன், பிள்ளை கல்யாணம் நடக்கலை அப்படின்னா கல்யாணம் நடந்துடும். டிவோர்ஸ் ஆகி வரைக்கும் போனவங்களாம் கூட திரும்ப சேருவாங்க. மறுமணத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல இருந்து பிரச்சனை சரியாயிடும் சார். ஏற்கனவே காசு கொடுத்தாங்கன்னா திருப்பி வந்துடும். இவங்க ஒரு இடத்துல வாங்கிட்டு அசிங்கப்பட்டாங்கன்னா திரும்ப கொடுக்கறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மீனம் நிறைய இழந்துட்டாங்க கடந்த காலகட்டங்களில். பணத்தை பார்த்தீங்கன்னா நம்பி நிறைய பேர்த்துக்கிட்ட காசு கொடுத்து ஏமாந்துருப்பாங்க, நிறைய பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துருப்பாங்க. அந்த கவலைகள் எல்லாமே மாறும். அதே மாதிரி விலகி போன நண்பர்கள் திரும்ப வருவாங்க. இவங்களை புரிஞ்சுக்காத நண்பர்கள்லாம் இவங்களை புரிஞ்சுப்பாங்க. இவங்களோட அன்பை எங்கே அலட்சியப்படுத்தினாங்களோ அதே இடத்துல இவருடைய அன்பை கொண்டாடுவார்கள். மீனம் எதிர்பார்த்தது எனக்கு ஒரு பொறுப்பு கிடைக்குமா, ஒரு பதவி கிடைக்குமா, ஒரு புகழ் கிடைக்குமா, இந்த சொசைட்டியில் நானும் ஒரு மதிக்கத்தக்க நபராக வாழ மாட்டேனா அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. கண்டிப்பாக இந்த சனி வக்கரம் பட்டத்தையும் பதவியையும் பொறுப்பையும் புகழையும் மீனராசிக்கு பெற்றுத்தரும். ஃபைனான்ஷியலாக கண்டிப்பாக நீங்கள் இண்டிபெண்ட்டாக லாபத்தை பார்க்க போகிறீங்க. நேத்திக்கு உங்களுக்கு எதெல்லாம் கஷ்டப்படுத்துச்சோ அந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய அடிப்படையில் இருக்கும். தெய்வ வழிபாடு, தூரதேச பிரயாணங்கள் நிறைய அமையும். மீனராசி ஃப்ளைட் எடுத்து நிறைய நாட்டுக்கு பயணம் பண்ணணும். அந்த காலத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிஆர் ரிலேட்டடாக இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா இப்போ அப்ளை பண்ணால் உங்களுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி சுபவரைய செலவு பண்ணுவாங்க. நேத்திக்கெல்லாம் எதெல்லாம் தேவையில்லாத செலவாக போச்சோ அந்த செலவெல்லாம் இனிமேல் ஒரு நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணக்கூடிய அடிப்படையில் இருக்கும். பல பேருக்கு நிறைய கோவில்லாம் போய் சாமி கும்பிடணும்னு நினச்சிருப்பாங்க. அந்த கனவுகள் இந்த காலகட்டங்களில் நனவாகும். ஸோ பயணங்களாலும் எதிர்பார்த்திராத திருப்பங்களாலும் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி செய்தியை தரக்கூடிய அடிப்படையில் மீனராசிக்கு இந்த வக்கர சனி இருக்க போகிறது. 7.5 சனி ஆரம்பித்ததுக்கு பிறகு சனியால் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து நீங்கள் மீளுவதற்குரிய ஒரு காலம். ஆண்டவன் உங்களை அற்புதமாக வழி நடத்தி வெற்றியை கண்டிப்பாக கொடுக்க போகிறார். இப்பேற்பட்ட காலகட்டங்களில் எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் மீனராசி? மீனராசிக்கு போட்டி அதிகமாக இருக்கும் இந்த காலத்தில். நிறைய பேர் பக்கத்தில் இருக்கிறவங்களே எதிரியாக இருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரவங்க நம்மளை பற்றி தப்பாக பேசுவாங்க. உட்காந்து டீ குடிச்சிட்டு நம்ம ஒன்றா சிரித்து பேசிட்டு வா மச்சான் மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு போனவங்களே பின்னாடி போய் தப்பாக பேசுவாங்க. ஸோ இது 6ல் கேது இருக்கிறதுனால நடக்கும். அப்போ அந்த எதிர்ப்புகள் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்காதீங்க, கொஞ்சம் விலகிருங்க. அதே மாதிரி கடன் பிரச்சனைக்குள்ளே போய் தேவையில்லாமல் மாட்டிக்காதீங்க. ஏற்கனவே ஒரு கடன் வாங்கிட்டா அதை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கக்கூடாது. 2வது
உடம்பு கெடுற மாதிரி மனசு கெடுற மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யாதீங்க. ஏன்னா மனப்பதட்டம் வரும், மனக்குழப்பம் வரும், மன சஞ்சலங்கள் ஏற்படும். இதில் மீனராசி கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும். அதே மாதிரி எதுக்கு செலவு பண்ணுறீங்க, எதுக்கு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறோன்றத ஒரு புரிதலோடு இருந்து நீங்கள் பண்ணணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் கடவுள் அருளோடு மற்ற எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இவங்களுக்கு ஸ்பெஷல் அனுகூலங்கள். ஸ்பெஷலான அனுகூலம்னு பார்க்கும்பொழுது ராசியிலேயே சனி பகவான் வக்ரம் அடைகிறதுனால ஜென்ம சனியால் இவங்களுக்கு இருந்த மனக்குழப்பம் சரியாகும், மன உளைச்சல் சரியாகும். ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டெபிலிட்டி ரொம்ப பீக்கில் இருக்கும் இந்த பீரியடில். ஏற்கனவே தடப்பட்டு தயக்கத்தோட சில விஷயங்கள்லாம் செய்ய முடியலன்னு நினச்சவங்களாம் போல்டாக வந்து பண்ணுவாங்க. அதை போல்டாக இவங்க தொடங்குற விஷயங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். ஸோ அடுத்த 11 மாதம் மீனராசிக்கு பொற்காலம் தான். அதை நல்லா நீங்கள் பயன்படுத்தணும். மெயினாக ஜென்ம சனி வக்ரம் அடைகிறது உடல் தெளிவு, உள்ள தெளிவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கூடவே சேர்த்து அவங்களுடைய இல்லமும் தெளிவடையும். மீனராசிக்கான பரிகாரங்கள். மீனராசிக்காரர்கள் சனிக்கிழமை அன்னைக்கு சனி பிரதோஷ காலகட்டத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருக்கோவிலுக்கு போயிட்டு அந்த பிரதோஷ கால பூஜையில் தொடர்ச்சியாக ஒரு 3 பிரதோஷம் 5 பிரதோஷம் கலந்துக்கிறது ரொம்ப விசேஷம். அதில் அந்த பிரதோஷ காலத்துக்கு சாமிக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய பொருட்களை இவங்க ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். ஒரு பால் வாங்கி கொடுக்கலாம், தயிர் வாங்கி கொடுக்கலாம், இளநீர் வாங்கி கொடுக்கலாம். தன்னால் என்ன முடியுமோ ஒரு முழம் பூ வாங்கி கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம். அதை இவங்க செய்யணும். அருகம்பில் மாலை நந்தியம்பெருமானுக்கு சாத்தலாம். ஒரு வில்வ மாலை, ஒரு புடி வில்வத்தை வாங்கி சிவபெருமானுக்கு இவங்க பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணலாம். முடிஞ்சா ஒரு 5 அகல் விளக்குகளை ஏற்றி வச்சுட்டு அந்த பிரதோஷ காலத்தில் தன்னால் முடிஞ்ச ஏதாவது ஒரு தானத்தை அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கலாம், அல்லது யாசகம் கேட்குறவங்களுக்கு கொடுக்கலாம், அல்லது வெளியில் இருக்கிற முடியாதவங்களுக்கு ஒரு உதவி செய்யலாம். அதை சின்னதாக பண்ணாலும் சரி. ஏன்னா அந்த 7.5 சனி அப்படின்னாலே நம்ம பண்ண பாவத்துக்கு நம்ம கடவுள் தண்டனை அனுபவிக்க தான் வருது. அப்போ அதில் நீங்கள் புண்ணியம் பண்ணும் பட்சத்தில் அந்த சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து இவர்கள் மீண்டு வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள்.